தமிழ்ச்சங்கம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 136வது பிறந்த நாள் விழாவையும் உழைப்பாளர்களை கொண்டாடுகிற மே தின விழாவையும் ஒன்றாக சேர்த்து இன்றைய மாலையிலே விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய சிந்து கவி மா சேதுராமலிங்கம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து வருமாறு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ஜி சிவபாலமுருகன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்தோடு விழா இனிதே தொடங்குகிறது. செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. புரட்சி கவிஞன் தமிழை போற்றினார். தமிழை மட்டும் போற்றவில்லை, தமிழர்கள் வாழ்கிற இடங்களிலெல்லாம் அவனுடைய கவிதைகள் ஒழிக்க வேண்டும் என்று உணர்ந்தார். அதற்காகவே தமிழன் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று விரும்பினார். இன்றைக்கு மே தின விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாரதிதாசன் சொல்லுவான், காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காண தகுந்தது வறுமையா, பூண தகுந்தது பொறுமையா? வறுமையையே பொக்கிஷமாக கொண்டாலும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற உழைப்பாளிகளை போற்ற வேண்டும் என்று சொன்ன ஒரு தமிழ் கவிஞன் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருக்கு 24 ஏப்ரல் அன்று விழா எடுத்திருக்க வேண்டும். ஆனால் தொழிலாளர்களை போற்றுகிற மே தினத்தையும் இரண்டையும் சேர்த்து ஒன்றாக விழா எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் விருப்பப்பட்ட காரணத்தினாலே இன்றைக்கு அந்த விழா ஏன் தமிழ்ச்சங்கம் விழா எடுக்க வேண்டும்? எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்ச்சங்கம் விழா ஏன் எடுக்கிறது என்றால், பாரதிதாசனுடைய கவிதையை தலையிலே தாங்கிக் கொண்டிருக்கிறது. 80 ஆண்டுகளை கடந்த பிறகும் தமிழுக்கும் அவதென்று பேர். அந்த தமிழ், இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு பேர் என்று சொல்லி, தமிழ் எங்கள் உயிர் என்று சொல்லி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழ் சங்கம் இந்த விழாவை எடுப்பது சால பொருத்தமுடையது. எனவே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பேச்சாளர் சிந்து கவி மா சேதுராமலிங்கம் ஐயா அவர்களையும், தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் ஜி சிவபாலமுருகன் ஐயா அவர்களையும், தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு செல்வராஜ் மகேந்திரன் அவர்களையும், பொருளாளர் திரு பாலமூர்த்தி ஐயா அவர்களையும், நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள் திரு MR ராஜேந்திரன் அவர்களையும், இளஞ்சோடன் ஐயா அவர்களையும், காத்திருப்பு உறுப்பினர்கள் திரு எழிலரசு அவர்களையும், பாலாசார் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய ராமமூர்த்தி ஐயா அவர்களையும் மலரஞ்சலி செலுத்தி அந்த கவிஞனை போற்றுகிற முகமாக மலரால் அவனுக்கு அஞ்சலி செலுத்தி இந்த விழாவை தொடக்கி வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
புகைப்படத்திற்காக சேர்ந்து நிற்குமாறு கேட்டு புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனது எனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இன்றைக்கு அற்புதமான ஒரு தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். அதுவும் தலைநகரிலே தமிழ் சங்கத்தை அறிந்திருக்கிறவர்கள், தமிழை அறிந்திருக்கிறவர்கள் நிச்சயமாக நம்முடைய சிந்து கவி மா சேதுராமலிங்கம் ஐயா அவர்களையும் அறிந்திருப்பார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தமிழோடும் தமிழ் சங்கங்களோடும் தமிழ் உணர்வுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய மாமனிதர் அவர்களுடைய எல்லோருமே தமிழ் ஆர்வலர்களாக இருக்கிறீர்கள். பாரதிதாசன் அவனுடைய தமிழ் உங்களை கட்டி இழுத்து வந்திருக்கிறது. உங்களை எல்லாம் வரவேற்க வேண்டும். வரவேற்பை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதியான நபர் வேண்டும். இவர் தமிழுக்கு சொந்தக்காரர். அகில இந்திய வானொலியிலே அறிவிப்பாளராக பல ஆண்டு காலம் பணிபுரிந்த சிறப்புடையவர். மைய அரசிலே உயர் பதவியிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர். இவருக்கு ஆன்மீகமும் தமிழும் இரு கண்கள். சமூக சேவையை மனம் நோகாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்லவர். நம்முடைய செயற்குழு உறுப்பினர் திரு ராமமூர்த்தி அவர்களை வரவேற்புரை நல்கி இந்த விழாவை தொடங்கி வைக்குமாறு பணிவொன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 136வது பிறந்தநாள் விழா மற்றும் மே தின விழா இரண்டையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு 135 வருஷம் ஆச்சு. மே தினம் ஆரம்பிச்சு 135 வருஷம் ஆச்சு. 1889 ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு 136வது பிறந்தநாள். ரெண்டுமே ஒன்றா அமைந்தது பெரிய ஒரு சிறப்பு. லாஸ்ட் 10 நாளாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிறந்தநாட்கள். 22ஆம் தேதி லெனினோட பிறந்தநாள், 24ஆம் தேதி ஜெயகாந்தன் பிறந்தநாள், 25 புதுமை பித்தன் பிறந்தநாள், 29 பாரதிதாசன் பிறந்தநாள், 30ஆம் தேதி தாதா சாஹிப் பால்கே அவரோட பிறந்தநாள், வள்ளல் அதியமானோட பிறந்தநாள் மே 1ஆம் தேதி. இவ்வளவு பிறந்தநாளுக்கு இடையில பாரதிதாசனை நாங்கள் அத்திட்டு பெருமைப்படுகிறோம். ஒரு சிறு கவிதையோடு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். புதுவை நகர் பெற்றெடுத்த புரட்சி கவிஞர் இருட்டறையில் உள்ளதோர் உலகந்தண்ணின் இருள் நீக்கி ஒளிபெறவே அழகின் சிரிப்பால் குடும்பத்தில் விளக்கேற்றி மகிழ்வு கண்டார். மடுத்திருக்கும் மதவெறி சாடி மக்கள் மனதிலே தமிழுணர்வு பாயச் செய்தார். இதமுறவே கம்பனிடம் ஈர்ப்பு கொண்டார். காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமாம், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலவாம், எட்டயபுர சிங்கத்தை இதயத்தில் பதித்திட்ட புதுவை நகர் வில்லியனூர் பெற்ற புலி வீறு கொண்ட தமிழ் கவிஞர், புரட்சி கனலாய் பொங்கி எழுந்து பாண்டியன் பரிசளித்த பண்பு கவிஞர், நேசமுடன் அன்பினால் ஈர்த்த புலவர் பிசிராந்தையார் நாடகத்தை படைத்த செல்வர், மறுட்டுகின்ற மக்களையே எடுத்தெறிந்த மங்காத பெருங்கவிஞர்,
பாரதிதாசன் அவர்களின் புகழ் வாழிய வாழியவே. அடுத்ததாக மேதின கவிதை ஒன்று. காடு மலை திருத்தி கடின கற்கள் உடைத்து நாடு நலம் பெற நாளும் நற்பணி செய்வார் யார்? வடிந்திடும் வியர்வை துளிகள் வயல்களில் சிந்த நாளும் உழைப்பினை தருவோர் யார்? அவர்தம் கால்கள் சேற்றிலே பதியாவிட்டால் மக்கள் கைதான் சோற்றிலே படுமோ நினைவீர். பிள்ளை படித்திட பள்ளிகள் மற்றும் தொழில் செய்திட பெரும் தொழிற்சாலைகள் செய்தவர் கைதான் எவர் கை? வாட்டிடும் குளிரே எனினும் கொட்டிடும் மழையே எனினும் குடிசையில் முடங்கி மக்கள் வீருடன் செல்ல சாலை அமைப்பவர் கைதான் எவர் கை? தம்மில்ல தூய்மை வேண்டி தெருவினில் எரியும் குப்பை கூலங்கள் அகற்றி தூய்மைதான் செய்திடும் கைகள் எவர் கைகள்? படிப்பறிவில்லாவிடனும் பாங்குடன் மக்கள் தொண்டில் பதித்திடும் உண்மை தொண்டர் நற்தொழிலாளர் வாழிய வாழியவே. 2 கவிதைகள். இது எழுதி அணிப்பர் என்னோட கவிதை எழுது ஜனக்புரி சீனிவாசன் அவர்கள். அவர் வர முடியலன்னு சொன்னாரு. ஸோ நம்ம சிந்து கவி சாரு சங்க கவி, சொந்த கவி, எங்க கவி, அவர் தலைப்பே ரொம்ப தீவிரமாக கொடுத்துருக்காரு. புவியை நடத்து பொதுவில் நடத்துன்னு. இப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வதில் பெருமை அடைகிறேன். கவிதைகளால் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய செயற்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். சாமுண்டீஸ்வரி மேடம் வந்திருக்காங்க, செயற்குழு உறுப்பினர், மிகச்சிறப்பாக ஒரு மருத்துவ முகாமை நடத்தி வந்திருக்கிறார். ராஜா சார் வந்திருக்கார், ஏற்கனவே காத்திருப்பு உறுப்பினராக இருந்தவர். நம்முடைய சிறப்பு அழைப்பை ஏற்று சூர்யா மேடம் வந்திருக்காங்க, அவங்க மேனேஜராக இருக்காங்க RINL. ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இந்த தமிழ் சங்கம் தமிழ் உறவுகளை கொண்டு செலுத்த வேண்டும். அதுதான் பாரதிதாசன் விரும்பியது. அவன் இந்த தமிழ் சமூகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பியவர். இப்பொழுது தலைமை உரையாற்ற வேண்டும். நான் முந்தைய செயற்குழுவிலே இணை பொருளாளராக இருக்கும் பொழுது இதையே அடிக்கடி மேடைகளில் சொல்லிக் கொண்டிருந்தேன். கம்பனுடைய வயது அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி ஒரு தலைவர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். தமிழ் கடவுள் என்று சொன்னால் முருகன். அந்த முருகனை தன்னுடைய பெயரிலே வைத்துக் கொண்டிருக்கிறவரே ஒரு தமிழ் சங்கத்திற்கு தலைவராக அமர்ந்திருப்பது அவருக்கு தெரியாமலோ நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகச்சிறந்த சாதனை. உச்ச நீதிமன்றத்தினுடைய சிறப்பு வழக்குரைஞராக இருக்கிறார். எப்படி அவருக்கு தமிழ் சங்கத்திற்காக சேவை செய்வதற்கும் நேரம் கிடைக்கிறது என்கிற கேள்வியை பலர் கேட்கிற பொழுதும் கூட அந்த அவசர கதியிலே இயங்குகிறதற்கு மத்தியில் தமிழ் சங்கத்தையும் நான் சிறப்பாக வழிநடத்துவேன் என்று சொல்லி வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை இந்த தமிழ் சங்கம் பெற்றிருக்கிறது. அவரை இந்த தமிழ் சங்கத்திற்கு இந்த தலையிலே தாங்கக்கூடிய கவிதையை வழங்கி இருக்கிற பாரதிதாசனுக்கு விழா எடுக்கிற பொழுது அந்த விழாவில் தலைமை உரையாற்றி சிறப்பு செய்யுமாறு அவரை அன்போடு அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். நாங்கள் பேச வந்தப்போ சொன்னாங்க, சார் உங்கள் தலைமை தான் போட்டிருக்காங்க, உங்கள் தலைமை உரையும் இல்லை அப்படின்னு. சரி, நான் பிரிவுப்படம் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பன்முகத்தன்மை மற்றும் அவரது கொள்கைகள் பற்றி பள்ளி நாட்களில் நாம் அனைவரும் பயின்றுள்ளோம். அவற்றில் முதன்மையானது தமிழ் மொழி பற்று. தமிழ் மொழியின் இனிமை மற்றும் அவரது தீவிர தமிழ் பற்றை வெளிப்படுத்துவது அவரது முக்கிய கொள்கைகள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற உரிய கோட்பாடாகும். கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் மகாகவி பாரதியார் மீது கொண்ட பற்று மிகவும் அலாதியானது. இந்த நேரத்தில் மிக முக்கியமாக அவர்கள் 1908 இருவரும் சந்தித்த கொண்ட ஒரு நிகழ்வு மிக முக்கியமானது. வேணு நாயக்கரின் கல்யாணத்தில் இவர் பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பாரதியார்
வேலுநாயக்கர் கேட்கிறார் பாரதிதாசனை பார்த்து, இது யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்களுடைய தொடர்பு இருவருக்கும் ஆரம்பித்தது. அது அவர் இறக்கும் வரை இருவருக்கும் அவர் நிழலாய், பாரதிதாசன் பாரதியார் நிழலாய் அவர் தொடர்ந்தார். இருவரும் இருபெரும் ஒளி நிலாக்கள். 20ஆம் நூற்றாண்டின் அவர்கள் மறுமலர்ச்சி இலக்கிய வயலில் மறுமலர்ச்சி விதையை தூவியவர்கள். தமிழ் பகைவர்களுக்கு இருவரும் இரட்டை குழல் துப்பாக்கிகள். அவர்கள் 1909 அவர்கள் சந்தித்த பிறகு 1918 வரை 9 ஆண்டுகள் பாரதிதாசன் அவரை பின்பற்றி அனைத்தும் செய்தார். பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் ஒரு என்ன இருவருக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது என்றால், பாரதியார் அவர் திராவிடத்தை பற்றி பேசவில்லை, பாரதிதாசன் திராவிடத்தை பற்றி பேசினார். ஸோ இதுதான் இருவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். முக்கியமாக பாரதிதாசன் எழுதிய கூட்டிய இரும்பு கூட்டில் கதவு திறக்கப்பட்டது என்ற வரிகள் மக்கள் கூட்டத்தில் நெருப்பாக கொழுந்துட்டு எறிந்தன. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்தவர் நம்முடைய பாரதிதாசன் அவர்கள். பாரதியின் தாக்கத்தால் பாவேந்தர் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட கவிதையே எங்கெங்கு காணிடும் சக்தியடா என்ற கவிதை. பாவேந்தரின் கவிதைகளை வாசித்த அறிஞர் அண்ணா புரட்சி கவிஞர் என்று அவருக்கு புகழாரம் சூட்டியது குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்த நினைத்த தமிழ்ச்சங்க சான்றோர்கள் பாவேந்தர் பாரதிதாசனும் குறிப்பிடப்படத்தக்கவர். சாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை, பகுத்தறிவு சிந்தனை மற்றும் சமத்துவ சமுதாய படைத்தல் போன்ற அவரது புரட்சிகரமான கருத்துக்கள் உடைய கவிதைகள் மற்றும் கட்டுரைகளை சமூக நலனுக்கென எழுதியுள்ளார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு போன்ற அவரது தலை சிறந்த படைப்புகளாகும். கவிதை, நாடகம், திரைப்பட கவிதை எழுதும் பன்முக திறன் கொண்டவர். பெண் கல்வி மற்றும் சுயமரியாதைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தவர். அனைத்து பெண்களுக்கும் கல்வி கற்க வேண்டும், மூட நம்பிக்கைகளை ஒழித்து சுயமரியாதை உணர்வுடன் வாழ வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை உடையவர். தமிழ் சமூகத்திற்கு பாரதிதாசன் பாடல்கள் மற்றும் கருத்துக்கள் எக்காலத்திற்கும் பொருந்துவையாகும் என்றால் அது மிகையாகாது. இத்தகைய பெருமை வாய்ந்த பாவேந்தர் பிறந்த நாளில் அவரது கருத்துக்களை நினைவுகூறும் விதமாக இன்னும் சில மணித்துறைகளில் புவியை நடத்து, பொதுவில் நடத்து என சமூக நலன் சார்ந்த தலைப்பில் சிந்துக்கவி வழக்கறிஞர் திரு மா. சேதுராமலிங்கம் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற உள்ளார். அது மட்டுமல்லாமல் இன்று நாம் மே தின விழாவையும் கொண்டாடுகிறோம். உலகத்தின் பெரும்பாலான நாடுகளில் மே 1ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமான விடுமுறை தினமாகும். இந்தியாவில் முதலாக 1923ஆம் ஆண்டு சென்னையில் தொழிலாளர்கள் நலனுக்கென பாடுபட்ட தோழர் சிங்காரவேலரால் மே தினம் கொண்டாடப்பட்டது. தொழிலாளர் உரிமை, சம உரிமை மற்றும் நியாயமான பணிச்சூழலை வலியுறுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். தொழிலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் இந்நாளில் அணி வகுப்புகள் மற்றும் பேரணிகள் நடத்தப்படுகின்றன. நான் முக்கியமாக பாரதிதாசனையும் பாரதியாரையும் ஒப்பிட்டு கண்ணதாசன் எழுதிய கவிதையை படித்து முறைவு செய்தால் என்னுடைய பேச்சு நன்றாக இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாரதியாரும் பாரதிதாசன் என்ற தலைப்பில் கண்ணதாசன் இருவரையும் ஒப்பிட்டு எழுதியது. கலைமண்டி கிடந்த கன்னித்தமிழ் மொழியை களை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி, களை நீக்கி தந்த கழனியில் பலவாய் கனிக்காடு கண்டவர் பாரதிதாசன். இருள் சூழ்ந்திருந்த இவ்வயகம் முழுவதும் எழு கதிராக இளைஞன் பாரதி. எழுந்த கதிர் முன் மானிட ஜாதிக்கு இரத்தமூட்டினார் பாரதிதாசன். ஆதிபத்திய வேறொருக்கும் திறன் கொண்டு ஆக்கி தந்த வல்லவன் பாரதி. அந்த வேரை அறுத்த பின் மறுவேர் ஆண்டாது காத்தவர் பாரதிதாசன். நிலைகொழிந்திருந்த நெஞ்சினை தூக்கி நில்லெனச் சொல்ல வல்லோன் பாரதி. நிற்க வைத்து நெஞ்சினை தட்டி நிலைக்க வைத்தவன் பாரதிதாசன். எங்கள் நாடு எங்கள் மொழி என இயம்பும் திறனை தந்தவன் பாரதி. இயம்பு மறுத்து ஏளனம் செய்தோர் எலும்பை முறித்தவன் பாரதிதாசன். முன்னவர் சொன்ன பண்பாடனைத்தும் முறையாய் தந்த மூத்தவன் பாரதி. முறையாய் தந்ததை வகை வகையாக்கி முளைவிட்டார் பாரதிதாசன். செந்தமிழ் மலரின் தேனுண்ண வாசலை திறந்துவிட்ட தலைவன் பாரதி. திறந்த வாசலின் வழிப்புறம் மாடுகள் செல்லாது காத்தவர்
பாரதிதாசன் வகுத்தவன் முன்னோன், காத்தவன் பின்னோன், வாழும் தமிழின் காவலர்கள் இவர்கள். வணக்கம். நன்றி. பாரதியையும் பாரதிதாசனையும் ஒப்பிட்டு காட்டி ஏன் பாரதிதாசன் பாரதிக்கு தாசனானான் என்பதை அழகாக சொல்லி சென்றிருக்கிறார். நம்முடைய சமூக ஆர்வலர் தில்லி நாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கும் வரவேற்பை சொல்லிக் கொடுக்கிறோம். நம்முடைய சங்கத்தினுடைய குச்சிப்புடி குரு திரு நாகஜோதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். நம்முடைய நாடக ஆர்வலர் சமூக சேவகர் கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கணபதி ராமன் அவர்கள், அவரை கணேஷ் என்றுதான் எங்களுக்கு தெரியும். கணபதி ராமன் அவர்கள் வந்திருக்கிறார். பட்டிமன்ற பேச்சாளர் ஆன்மீக பேரொளி செல்வி சுப்பிரமணியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுப்பிரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினர் அமிர்தலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருமதி மைத்திலி அமிர்தலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் செயற்குழு உறுப்பினர் நாடக இயக்குனர் திரு பெரியசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கூடுமான வரையில் எல்லோருடைய பெயரையும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இந்த தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பு. அதுவும் பாரதிதாசனுடைய பாடல் வரிகளில் இருந்து தலைவர் அவர்கள், நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிற தலைப்பு. நம்முடைய தலைவர் பேசுகிற பொழுது சொன்னார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, சிறுத்தையே வெளியில் வா என்கிற அந்த தலைப்பிலே பாரதிதாசன் கவிதை எழுதியிருப்பார். எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கே, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே, நம்பினை பகலினை நல் இருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவழி, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து நமக்குள்ள உரிமைகள் தமக்கென் பாரனில், வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே விழிப்புற்றெழுக, இகழ்ச்சி நேர்ந்தால் இகழ்வோம் என்றும் புகழ்ச்சியே எம் கூடாம் என்றும், வையம் ஆண்ட வண்டவள் மரபே கையிருப்பை காட்ட எழுந்து. இந்த பாரதிதாசனுடைய கவிதைகள் கல்லூரி காலத்திலே படித்து எந்த அளவிற்கு மனதிலே இருக்கிறது பாருங்கள். நீங்கள் ஒரு கவிஞனையோ கருத்துக்களையோ மனதிலே கொண்டிருந்தால் வாழ்க்கை பூராவும் அது துணையாக இருக்கும் என்பதற்கு பாரதிதாசனுடைய எடுத்துக்காட்டு. பாரதிதாசன் சொல்லுவார், ஈன்று புறந்தருதல் தாயின் கடன், ஈன்று புறந்தருதல் தாயின் கடன், உழைத்தல் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டு முரசே. உழைப்பை போற்றியவன் பாரதி. அதற்காகத்தான் மே தினத்திலே அவனுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே, எத்தனை வீரர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உந்தன் பேரினிலே என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞனை பற்றி பேச வேண்டும் என்றால் யாரை அணுகுவது? தலைநகரிலே மிகச்சிறந்தவராக இருக்க வேண்டும். பாரதிதாசனிடத்திலேயே கேட்டார்கள், கவிஞர்கள் என்றால் யார் என்று சொல்லுங்கள் என்று. அவர் சொன்னார், இன்றைக்கு பலர் மேடைக்கு வருகிறார்கள், பல கவிதைகளை படித்துவிட்டு அதிலே இருந்து 4 வார்த்தைகளை சேர்த்து கவிதையாக எழுதி கொண்டு வந்து மேடையிலே பிதற்றிவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வரியை 3 முறை சொல்லி விளங்க வைப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கவிஞர்கள் இல்லை. யார் மண்டபத்திலே மேடையிலே ஒரு தலைப்பை கொடுத்தால் உடனடியாக கவிதை வாசிக்க முடியுமோ அவர்கள்தான் கவிஞர்கள் என்று பாரதிதாசன் சொன்னார். நம்ம ஐயா அவர்களுக்கு ஏன் தெரியுமா சிந்து கவி என்று பெயர் வந்தது? அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் தலைநகரிலே இருக்கிறார் என்பது நமக்கு பெருமை. அவர் எந்த தலைப்பிலும் எந்த மண்டபத்திலும் கவி வாழக்கூடிய ஆற்றல். அது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக பேச வந்திருப்பதற்கு காரணம் பாரதிதாசனுடைய வாழ்க்கையிலே நகைச்சுவை என்பது எப்போதும் மேலோங்கி இருக்கும். இப்படித்தான் ஒரு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அமைச்சர் அமர்ந்திருக்கிறார். இவர் எல்லாவற்றையும் பேசிவிட்டு அமைச்சரை பற்றி சொல்ல வேண்டும். இங்கு
அமைச்சர்கள் பொறுக்கி என்று சொல்லிவிட்டு நிறுத்தி விட்டார். அங்கே அமர்ந்திருந்த அமைச்சருக்கு வெளவெலத்து போய்விட்டது. மேடையிலே அமர வைத்துவிட்டு பாரதிதாசன் இப்படி பேசுபவர் இல்லையே, ஏன் பொறுக்கி என்று சொன்னார்? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ கூட்டங்களில் பார்த்தால் சோடா கொடுப்பார்கள். சோடாவை முன்னாடி வச்சிருப்பாங்க பேச்சாளருக்கு முன்னாடி. இப்பெல்லாம் பாட்டில் வச்சிருக்கோம், பிஸ்லரி பாட்டில். அதை உடைத்து குடிப்பார்கள், திரும்ப பேச்சை ஆரம்பிப்பார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்கும். அவர் சோடாவை உடைச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டார். இங்க எல்லா கூட்டத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க. என்னத்துக்கு பொறுக்கின்னு சொல்லி அமைச்சரை மேடையில உட்கார வைத்துக் கொண்டு பொறுக்கி என்று சொல்லி நிறுத்தி விட்டார். குடித்து முடித்து விட்டு மீண்டும் பாவேந்தர் பாரதிதாசன் பேசினார். இங்குள்ள அமைச்சர்கள் பொறுக்கி எடுக்கப்பட்ட மாணிக்கங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வை அவருடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைய வைத்துக் கொண்டிருந்தவர் பாரதிதாசன். இன்றைக்கு நம்முடைய சேதுசாரோடு பழகியவர்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவிற்கு நகைச்சுவையை உயிராக மதிப்பவர். அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், எந்த தலைப்பிலும் பேசக்கூடியவர், பல கவியரங்கங்களுக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடியவர். அப்துல் கலாம் தலைமையிலே நடந்த கவியரங்கத்தில் கவிதை வாசித்தவர். என்னை போன்ற ஒரு சிறியவனை கவிஞனாக ஏற்றுக்கொண்டு தீங்கவிதை தீர்ப்பாயத்திற்கு அவரும் கவிஞராக இருந்தவர், தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர், கவிஞர். நேஷனல் புக் ட்ரஸ்ட் என்கிற அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய பல புத்தகங்களுக்கு, தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகங்களுக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய பெருமையுடைய எழுத்தாளர், ஒரு சிறந்த வழக்கறிஞர். அது மட்டுமல்லாமல் மைய அரசிலே உயர் பொறுப்பிலே பதவி ஆற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடியவர். டீச்சர்ஸ் எஜுகேட்டர் என்று சொல்வார்கள், பயிற்சியாளர்களின் பயிற்சியாளர் என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட பயிற்சிகளிலே ஆங்கிலத்திலும் நுண்மான் நுழைப்புழம் மிக்கவர். அப்படிப்பட்ட பெரிய பேச்சாளர். அவரை இங்கே அழைத்திருக்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்யுமாறு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு பாலமுருகன் ஐயா அவர்களையும், தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர் திரு பாலமூர்த்தி அவர்களையும், துணைத் தலைவர் திரு செல்வராஜ் மகேந்திரன் அவர்களையும் கேட்போம். இதோ புவியை நடத்து பொதுவில் நடத்து. வணக்கத்துக்கும் போர்த்தலுக்குரிய தமிழ் சங்க தலைவர், இன்று அவைக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கும் தமிழ் சங்க தலைவர் முனைவர் அவர்களே, என்னை அறிமுகப்படுத்தி இந்த விழாவிற்கு தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் ராஜ்குமார் பாலா அவர்களே, வரவேற்புரை நல்கிய எனது நெடுநாளைய தோழர் திரு ராமமூர்த்தி அவர்களே, தமிழ் சங்கத்தின் ஏனைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர், பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே, காத்திருப்பு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கணிதம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய அவை நிறைய மாணவர்களே, சான்றோர்களே, எனது நெடுநாளைய நண்பர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலா பேசும்பொழுது சற்று அச்சத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்களெல்லாம் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அதுலேயும் அவர் அந்த பாரதிதாசன் அமைச்சரை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் இவர் பேசும்பொழுதெல்லாம் இப்படித்தான் பாருங்கள், தலைவர்கள் இருக்கக்கூடிய கவிஞர்களிலேயே மிகவும் பொறுக்கி எடுத்த மாணிக்கம் அப்படி எப்போ சொல்ல போறாரோ நல்ல வேலையாக அது போன்ற அவர் தான நகைச்சுவைகளில் ஈடுபடாமல் ஒரு வழியாக தவிர்த்திருக்கிறதுக்கு மிக்க மிக்க நன்றி. அது நண்பர்களே, இன்று இரவு 2 பெரும் விழாக்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் அவர் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் என்னை பற்றி சொல்வதற்கு இவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன என்று எனக்கு இன்னைக்கு தான் நினைவு வந்தது. ஒரு தகவல், என்னுடைய பொது வாழ்வின் ஆரம்பம் என்பது ராமமூர்த்திக்கு தெரியும், அவர் மகேந்திரனுக்கு தெரியும்,
தமிழ் இளைஞர் பண்பாட்டுக் கழகம் என்கிற ஒரு அமைப்பு தான் என்னுடைய பொது வாழ்க்கை ஆரம்பித்தது. இருக்கும் 86 என்று நினைக்கின்றேன். பாலமூர்த்திக்கு தெரியும் 85. நான் அதில் முதல்ல பங்கேற்றது 85 ஆரம்பிச்சாரு. சந்தோஷம் ஞாபகம். சாலை இளைஞரனை வச்சு 86 அவங்களோட பேச்சு போட்டி நடத்தும் பொழுது நான் பேசுகிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன். அது பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்குறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூச்சமான தகவலாக தான் இருந்தது. இருந்தாலும் கூட பாவேந்தரை பற்றி தான் பேசுகிறேன். அதில் தான் நான் அறிமுகமானேன். அதற்கு பிறகு தொடர்ந்து பாவேந்தரை பற்றிய பல்வேறு பாவேந்தருடைய விழாவை ஆண்டுதோறும் நடத்துவது தமிழறிஞர் பண்பாட்டு கழகத்தினுடைய அது ஒரு ரெகுலர் ஃபீச்சர் என்று சொல்லலாம். தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். இங்கேயும் நடத்தியிருக்கிறோம். தமிழ் சங்கத்தை நடத்தியிருக்கிறோம். கடந்த ஆண்டு கூட நடத்துகிறோம். கடந்த ஆண்டு கூட ஐயா தலைவர் அவர்கள் பேசினாங்க, நான் பேசினேன். அவர் அரவிந்தன் ஜெயின் ப்ரொஃபஸர் அவர்கள் நெறியாளராக இருந்தார். 6 பேர் பேசணும் நாங்கள் அன்றைக்கி. அது முன்னாடி கூட 2001 என்று நினைக்கிறேன். மன்னன் அவர்களே வந்திருந்தார்கள். யார் பாரதிதாசனுடைய மகன் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போதான் ஒரு நூல் வெளியிட்டோம். நண்பர் பாலா அவர்களுடைய பெரும் முயற்சியினால நம்முடைய பழைய பதிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த பவளவிழா மலரில் எல்லாத்தையும் சிறப்பு செஞ்சிருக்கார். எல்லாத்தையும் வெளிச்சத்து கொண்டு வந்திருக்கிறார். அப்பவும் நம்ம ஒரு பாவேந்தன் பன்முகங்கள் என்கிற ஒரு நூலை வெளியிட்டிருக்கோம். இப்படி பல வகைகள் பாவேந்தருடனும் தொழில் சங்கங்களுடனும் மற்ற மேதினத்தோடு கவியரங்கு என்று கூட நாம் நடத்தோம். 2011 நடத்துகிறோம். இதுக்கு எடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். 4 கவிஞர்கள் பாடியிருந்தாலும் நான் தலைமை கவிஞராக இருந்தேன். அதில் தொடர் ஜான்சுந்தர் அவர்கள் பாடினார்கள், சகோதரி ஜோதி பெருமாள் அவர்கள் பாடினார்கள், தங்கை ராஜராஜேஸ்வரி காளியப்பன் அவர்கள், அப்படியாக இறுதியாக நமது நண்பர் திரு ஷாஜகான் அவர்கள். தலை நான் என்ன சொல்றது, எழுந்திரு தலையரு ஒன்று கூடு உழைப்போம் உயர்வோம் என்கின்ற வகையிலே 4 தலைப்பு. பகைவல்வோம் உழைப்போம் உயர்வோம் இந்த 4 தலைப்புகளிலே கவிதைகள் வாசித்தோம், பார்த்தோம். 2011 நடந்தது. இப்படி பலவிதமாக இருக்கின்றது. நண்பர்களே, மேதினத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு பாவேந்தருக்கு வருகின்றோம். அது பாவேந்தர் பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களே எடுத்துட்டு போயிட்டாங்க. வையமாண்ட வண்டவளோரவே கையிருப்பனை காற்றடை எடுத்து குடிக்கும் கூட்டம் நீங்கி மணித்தோனா கலப்போர் மாப்பகைகளுடைய மக்களை ஒன்று சேர் வாழ்வை உயர்த்து எல்லாம் சொல்லலாம் நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. வேற என்னங்க சொன்னீங்க? கூட்டி இரும்பு கூட்டின்கிறதால் திறக்கப்பட்டது சிறுத்தையை வெளியில் வா எலியான உன்னை இறந்தவர் நினைக்கிறேன் சொல்லிட்டாரு. எல்லாம் என்னோட சொல்லி என்ன செய்ய போறோம் என்றாலும் கூட கடல் போல் எழுதி வைத்திருக்கின்ற கவிஞருடைய படைப்புகளிலிருந்து வேறு சிலவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே. தொழிலாளர் தினத்தை பொறுத்தவரையிலே இந்த மே தினம் என்பதற்கு அடிப்படை என்ன என்றால், உலகில் நாம் காணக்கூடிய பொருள்கள் எல்லாம் உழைப்பின் அடிப்படையில் உருவானவை. உற்பத்திக்கு அடிப்படை என்னன்னா 4 விஷயங்கள் சொல்றாங்க அவங்க. லேண்ட், லேபர், மேனேஜ்மெண்ட் அண்ட் கேபிட்டல் சொல்றாங்க. நாம 2 விஷயங்களை முதல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, in the beginning there was only land and labor acting on it produced value. லேண்ட் என்ற அவர்கள் வந்து இந்த தரையை மட்டுமல்ல, இயற்கை வளம். இயற்கை வளத்தின் மேல் உழைப்பு செயல்பட்டதனால்தான் உற்பத்தி என்கின்றது நிகழ்ந்தது. அந்த உற்பத்தியின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் காணக்கூடிய வேல்யூ என்று சொல்கிறோமே, மதிப்புகள் அனைவருமே உருவாயின. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஏஞ்சல் ஒரு இடத்த சொல்லுவார், ஆங்கிலம் சொல்றது பண்ணிக்கணும், முழுக்க தமிழ் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். When man emerged from the animal world, when man emerged from the animal world, ஏன்னா நம்ம பரிணாம கொள்கையின்படி ஏப்ஸ்ல இருந்தா மனிதன் உருவாயிருக்கலாம், மனித குரங்கெல்லாம் தான் வந்திருக்கும். When man emerged from the animal world, with the instruments of labor then available, it is impossible for him to, by acting in isolation, to secure the means of his life. அன்றைக்கு இருந்த சாதனங்களின் அடிப்படையிலே தனிமையாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மிருகத்தை வேட்டையாடினா கூட ஒரு மனிதன் துப்பாக்கி இருந்தா அந்த காலத்துல அன்றைக்கு இருந்த கருவிகளை கொண்டு அவன் தனியாக உழைத்து தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்யப்பட முடியவில்லை. Common labor entailed common division of the produce, and that established the production relation of that era, an era free from exploitation. சுரண்டல் இல்லாத ஒரு சமுதாயம். ஏனென்றால் இணைந்து உழைத்தார்கள், பெற்ற வளத்தை இணைந்து பிரித்துக் கொண்டார்கள். அதுதான் உலகம் தோன்றிய காலத்தில். அதே ஒரு கவிதை வடிவிலே ஏற்கனவே டைக்காவினுடைய மேடையில் படைச்சதுதான். இருக்கும் 35 வருஷம் முன்னால் படைச்சது. அதை மீண்டும் பகிர்ந்து கொள்கின்றேன். 1000 பல் ஆண்டு முன்னம் ஆழ்பறவை அடித்தளத்தில், பறவைனா கடல் பறந்திருக்காங்க, 1000 பல் ஆண்டு முன்னம் ஆழ் பறவை அடித்தளத்தில் உயிரினு ஒன்று உருவாகி பலவாகி பெருகிய பின் ஒரு அமிபா, அதான் கடல் ஆழத்தை உருவாச்சான். உயிரே அப்பதான் உருவாகுது. 1000 ஆண்டு முன்னம் ஆழ்பறவை அடித்தளத்தில் உயிரினு ஒன்று உருவாகி பலவாகி பெருகிய பின்
கயலனைய மீனாகி, கானகமூர் அறவாகி ரெப்டைல்ஸ், கயலனைய மீனாகி, கானகமூர் அறவாகி, கழித்துகிறும் புல்லாகி, விலங்காகி மம்மல்ஸ், உருமாறி மலைப்புகவாழ் மனிதன புறப்படுத்த வேளையிலே அலைக்கழிக்கும் ஜாதி இல்லை, மதம் இல்லை, வேதம் இல்லை, உலகதனை பிரித்தாலும் வாதம் இல்லை, வர்க்கம் இல்லை, உளுத்தென்று பேசுவரும் இனப்பிரிவில் எதுவும் இல்லை. ஒரு காலத்து அப்படிதான் இருந்தது உலகம். இந்த வாதம் வர்க்கம் சர்க்கம் எதுவுமே இல்லாம, ஜாதி எதுவுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பின்னாலதான் ஒவ்வொன்றா உட்பாடு. அப்ப என்ன இருந்தது? நிலம் உழைப்பு, இயற்கை வளம் உழைப்பு, நீர்கடலும் நெடுவாலும் வான் மலையும் கதிரொளியும் ஆள் கடலும் பெருவழியும் அம்புவியின் வளம் அனைத்தும். நீர்கடலும் நெடுவானும் வான் மலையும் கதிரொளியும் பெருவழியும் காற்று ஆழ்பவர் என்று ஒருவர் இன்றி அனைவருக்கும் ஒரு பொருள். யாரும் மனரே கிடையாது, எல்லாருக்கும் பொது. இணைத்தொன்றாய் எழுத்த வளம் எல்லோருக்கும் பொதுவினதாய் பகிர்ந்துண்டு வாழ்க்கையிலே பாரினிலே சுரண்டல் இல்லை. தனிக்க வைக்கும் தனியுடைமை வேற்றுமைகள் எதுவும் இல்லை. இடை போன்ற இடிநிலையால் உளங்குன்றி இருமூன்று சிந்து கண்ணி இசைக்கின்றேன் என்று சொல்லி அப்புறம் தான் முட்புதர் மண்டிட்ட காடு பிலமோடு விலங்கோடு முன்ன வாழ்ந்த கதை பெரும்பாடு அதில் அறவோடு திசையில் புனல் மீது மரம் மீது செத்து செத்து தீயை இழைத்து நித்தம் உழைத்து மெத்த வியர்த்து உடல் நம்பிக்க ரீகியும் களைத்து நவதானிய வகையோடு பலகாய்கறி வளர்கீரைகள் என்ன பல வினை விதைத்து களை பற்றி பற்றி பறித்தெடுத்து நீர் இறைத்து இப்படியெல்லாம் ஒன்றாக எப்படி வாழ்ந்தார்கள். அலைமாகடல் ஊர்ந்து நிலமேறியும் களமாடியும் அலைமாகடல் தனில் ஊர்ந்திடும் களமேறியும் விரையாடியும் ஆட கடலினுள் குதித்து மூழ்கி திளைத்து மூச்சை பிடித்து உளிர் முத்துக்கூ வியல்கள் எடுத்து இப்படியெல்லாம் தான் வளங்களை பிடிக்கும். இப்படி வளங்களை அது மட்டும் நிறைய போகும். அதை நிறுத்தி அடுத்த தலைப்பு போகணும். பெரும்பாலும் அதிகமாக நம்ம பாவேந்தரை பற்றி தமிழ் சங்கத்தினுடைய அந்த இந்த நோக்கங்களுடைய அதிக தொடர்பு கொண்டது பாவேந்தர். தமிழையும் தமிழ் புலவர்களையும் பிறப்பிப்பது மேலுமே நம்ம எல்லாருக்கும் வணக்கத்துக்குரியதா, சந்தேகம் இல்லாமல் நாம் அதற்கு தலைவணங்குகிறோம், நாம் அதை நினைவுறும் கடைப்படுகிறோம். அதனால தமிழ் சங்கத்துக்கு எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸோடு அதிக தொடர்பு கொண்டது பாவேந்தர்னால இதை கொஞ்சம் நிறுத்திட்டு அங்கே போகலாம் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அருமையான ஒரு புண்ணியமான நாளை நினைவுறக்கூடிய தமிழ் சங்கத்துக்கு அதற்கு திரளாக வந்திருக்கக்கூடிய மக்கள் பெருங்கடலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு பாவேந்தரை சொல்லிட்டாங்க, தலைவர் சொல்லிட்டாரு, அவர் தோழர் பாலாவும் சொல்லிட்டாங்க. பாவேந்தருடைய கவிதைகள் ஒரு பன்முகம். பாவேந்தர் பன்முகங்கள் என்பதான் நாம அந்த 2003 பாவேந்தரோட நடத்த மன்னர்லாம் வந்து சொன்னோம் இல்லையா, அப்படி நான் வெளியிட்ட அந்த நூலுடைய பெயர் பதிப்பின் பெயர் தோழர் ஷாஜஹான். ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணாரு. இப்போ ஊர்ல இல்லை, இப்பதான் தோழர் தமிழரசு இப்போ ஊர்ல இல்லை. நிறைய பேர் அதை நான் முதல்ல கூட கவிதை சொன்னேன், மேதர் கவிதைன்னு சொன்னேன். இப்போ நானும் இப்போ அந்த சகோதரி பேர் அவங்க ஜோதி பெருமாள் தான் டெல்லியில் இருக்கும், மற்றவங்கெல்லாம் ஊரா தமிழகம் போயிட்டாங்க. இருக்கட்டும், வாழ்க்கை கால ஓட்டத்தில் இதெல்லாம் சகஜம் என்று எடுத்துக் கொடுக்கிறோம். அந்த வகையிலே அந்த பாவேந்தரின் பன்முகங்கள் என்று சொல்கிறதுல அவர் பெரியாற்றா என்ன சொல்றது, அந்த சமூக உடன்பாடு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான கருத்துக்கள், சில உம்முடத்தனங்கள், சில பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்கள், அவைகளை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது. ஆக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான கவிதைகள், மூடத்தனங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற கவிதைகள், இவற்றோடு மேலும் 2 பொருட்களை சொல்ல முடியும். ஒன்று என்னவென்றால் தமிழ் வளர்ச்சி, மற்றொன்று என்னவென்றால் பொதுவுடைமை கருத்துக்கள். முதல்ல சொன்ன 2லையும் ஓரளவுக்கு நாம ரொம்ப தள்ளி வந்திருக்கும், ஓரளவு மேலே வந்துட்டு கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடக்கிற ஆனாடகை. பையன் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கான், அந்த பொண்ணு அவனை பார்க்க வருது. கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆனாடகை ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ணத்தலை படு வேளையிலே. அந்த பொண்ணு அவனை பார்க்கிற, அவ்வளவுதான். நம்மளாம் அவன் பார்த்தான்னு சொல்லுவோம். அவர் எவ்வளவு அருமையா சொல்லுவோம், ஓடை குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ணத்தலைப்படு வேளையிலே. விழுக்கிற மாதிரி பார்க்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்காங்க அந்த பையன் பொண்ணு, வயசு பொண்ணு பையன் படிச்சுட்டு இருக்கான். அவன் போய் பார்க்குறான், தச்சலாம் அவன் படிச்சுட்டே இருந்திருக்கான். பொண்ணு பார்த்துருக்கான். பாடம் படித்து இருந்த விழி இதனை பட்டு தெரித்தது மானின் விழி. படிச்சுட்டு இருந்த பிள்ளைன்னா
பார்த்த உடனே ஆனால் அவன் வேற பக்கம் பார்க்க மாதிரி இது தான் இல்லையா? அந்த பையன் அவனை பார்க்கறான்னு உடனே நான் அவனை பார்க்க மாதிரி தெரியக்கூடாது அவனுக்கு. வேற பக்கம் பார்வையை திருப்பிக்கிட்டான்னு நம்ம சொல்றோம். பாவேந்தர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. பாடம் படித்து நிமிர்ந்த விழிதனை பட்டு தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நின்றாளவள் தான் இவன் 1000 எடுத்து நிற்கின்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் ஏதோ விளையாட்ட பேசிக்கிறாங்க. அம்மா வெளியில் போயிருக்கிறாங்க, நான் தனியா வீட்டுல இருக்கேன் அப்படின்னு அவன் ஏதோ பசப்பிருக்கான். இந்த பொண்ணை சும்மா இருக்கான் வாயாடி. அச்சோ தனியை விட்டு போயிட்டாங்களா, யாராவது உங்களை கொத்திட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு பதிலுக்கு அவன் ஏற்கனவே என்ன கொத்திட்டு போனவா இதெல்லாம் நிற்கா அப்படின்னு இருக்கான் பதிலுக்கு. ஓஹோ நீங்க கொத்துனதெல்லாம் தெரியாதோ, நான் அது பண்ணுக்குவேன். இப்படி ரொம்ப 2 பேரும் வாயாடிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா வந்திருக்காங்க. நான் அருமையான காதல் காட்சி பாருங்க இப்படி. அப்புறம் தாங்க காட்சி பாருங்க. பெற்ற இளந்தலை கைம்பண்ணடி என்ன வேதமை என்றனள் மங்கை இருந்தார். சிற்சில ஆண்டுகள் முற்படவே ஒரு சின்ன குழந்தையை நீ மணந்தாய். குற்றம் புரிந்தனை இவ்விடத்தே அலங்கோலமடி என்றாள் சுந்தரந்தாய். எவ்வளவு அருமையான நிகழ்ச்சியில மோசமான சமுதாய நிலைமை இருந்ததுன்னு காட்டாங்க. குழந்தை மனம் ஒரு காலத்துல ரொம்ப கொடுமையான நிலைமையாக மாறிவிட்டது. பெரும்பாலும் மாறிவிட்டது இன்றைக்கு. அந்த காலத்துல இருந்து அவர் பாடினாரு, நெஞ்சத்தில் தைக்கக்கூடிய முறையில பாடியிருந்தாரு. சச்சிது கேளுங்கள் மானிடரே வரி தாபச்சரித்திடம் நாட்டினரே குற்றம் மறுத்திட காதலங்கள் 1 கோடி இருக்கையில் காதலர்கள் கற்றதெல்லாம் மனத்துள்ளே வைத்து அங்கு கண்ணீர் பெருக்கி இறங்குகிறது. சச்சிது கேளுங்கள் மானிடரே வரி தாபச்சரித்திடம் நாட்டினரே ஒற்றை பெரும்புகள் தாயகமே இந்த ஊமைகள் செய்ததில் குற்றம் உண்டு. இது ஒரு காலத்துல ரொம்ப சமுதாயத்தை ரொம்ப அதிகமாக பிடித்திருந்த ஒரு நோய். இப்போ அவ்வளவு தூரத்துக்கு இல்லை. அந்த மாதிரி தான் மூட நம்பிக்கைகள் பெரும்பாலும் வெளியில் வந்துட்டோம். இதை கொஞ்சம் சரியா சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மூட நம்பிக்கைகள் வெளியில் அதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிருந்தோம். அது பரவலாகவில்லை. பாரதியினுடைய கவிதைகள் மூட நம்பிக்கைகளை ரொம்ப எதிர்த்து பேசியிருக்கிறார். அவர் பாருங்க, அதை பற்றி பின்னால் சொல்றோம். ஆக இதை பற்றி அதிகம் பேசுவதற்கு என்றால் கூட தமிழ் பற்றி பாரதிதாசன் சொல்ற கருத்துக்களையும் எவ்வளவு நேரம் கிடையாதுன்னே இல்லாம பேச வச்சாங்க. எப்போ அவங்க அதை கேட்ட ஒரு கூட்டத்துல எவ்வளவு நேரம் பேசுறாங்க, பேசும்படி பேசுறேன் எவன் சார் கேட்கறாங்க உங்களை அந்த மாதிரி தலைவர் பேசிட்டு வந்து கேட்டான் அப்படி தொண்டன்ட்டேன். அவன் பேச்சு எப்படி ரம்யா இருக்கு சார். நான் அதனால ஒரு பஞ்ச் ஏதாவது இந்த வில்லகமே வேண்டாம்னா இவர் பேச ஆரம்பியா வெளியே போயிட்டாங்க. அவன் எடுத்து வச்சு கேட்கறது எல்லாமே நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னா இருந்தாலும் அல்ல ரொம்ப ஒரு பஞ்ச் மாதிரி ஏதாச்சும் இல்லை சார் எல்லாம் ஒரு செய்தி குறிப்பிட்டு சொல்லு எது நல்லா இருந்தது சார் இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்ளுங்களே தமிழ் இயக்கம் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார் 1944 என்ற நிகழ்ச்சி. தமிழ் எந்தெந்த தமிழை பற்றி இவர்கள் வந்து உணர்வுபூர்வமான அணுகுமுறை, அறிவுபூர்வமான அணுகுமுறை, இயக்க பார்வை, அறிவியல் பார்வை 4 விதமா கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் சொல்வார்கள். இது அந்த இயக்க பார்வை என்கிறத மட்டும் சொல்லி பாருங்க. பல துறைகளிலும் தமிழ் எப்படி பின்பற்று கிடக்கின்றது என்று சொல்லி அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரே இரவில் எழுதிய நூல் மீது கரும்பு தந்த நரிஞ்சாரே, கனி தந்த நரிஞ்சுளையே, கேன்சேர் முல்லை, அரும்பு தந்த அணிநகையே, அரும்பு தந்த வெண்ணகையே, அணிதந்த செந்தமிழே, அன்பே கட்டி இரும்பு தந்த நெஞ்சத்தார் துறைதோறும் உன்னழகை ஈடெடுத்து வருவதை ஈடெடுத்து வருகின்ற வருநிலை காண்கையிலே நெஞ்சு வதை விதைக்கும் சொல்வதற்கோ வாய் வதை விதைக்கும் என்று தொடங்குகிறார். இந்த வகையிலே எவ்வளவு உயர்வான தமிழாயிற்றே உள்ளே ஆங்காங்கே பார்க்கின்ற வேளையிலே இப்பொழுது இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற பொழுதிலே நெஞ்சு வரும் நிலையை பார்க்கையிலே நெஞ்சு வதை விதைக்கும் சொல்வதற்கோ வாய் வதை விதைக்கும் என்று சொல்லுகிறார். இது ஒரு கண்ணி இப்படி 120 கண்ணிகளை கொண்ட ஒரு நூலை ஒரே இரவுல படைச்சான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறையாக சொல்லிட்டு போவார். அப்ப அந்த இளைஞராக தான் மறு சொல்றாரு, ஒன்றமிழ் தாய் சிலம்பொடியின் முன்னேற்றம் ஒவ்வொன்று முன்னேற்றம் கண்டறிவாய் கண்பிடிப்பாய் இளந்தோடா கண்டறிவாய் இளந்தோடா
கண்டறிவாய் நீ பார்ப்பாய், இளந்தோடா எழுந்திராய் நீ எழுந்திருவாய், இறந்த நாளில் பண்டை நலம் புதுப்புலமை பழம்பெருமை அத்தனையும் படைப்பாய் மீண்டும் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதொரும் துடித்தெழுந்து என்று இளைஞர்கள் அழைக்கின்றார். தமிழுக்கு எப்படி பணி செய்ய வேண்டும், துறைதரும் ஒவ்வொரு துறையாக சொல்லுகின்றார். எங்க வாணிகர்தம் முகவரியே வரைகின்ற பலகையில் ஆங்கிலமா வேண்டும், மாநிலந்த செந்தமிழில் வரகென அன்னவருக்கு சொல்ல வேண்டும், அணிவிற்போன் முதலாக ஆணிவிற்போன் ஈராக அனைவர் போக்கும், நாணமற்றதல்லாமல் நந்தமிழின் நலங்காக்கும் செய்கையாகும். ரோட்டுக்கு வந்தா இதான் அசிங்கமா இருக்கு. எந்த தமிழ் போட பார்க்க முடியாது. ஆணிவிற்போன் முதலாக அணிவிற்போன் ஈராக அனைவர் போக்கும், நாணமற்றதல்லாமல் நந்தமிழின் நலங்காக்கும் செய்கையாகும். கேட்காத என்ன சாப்பாட்டு கலைதனையே கிளப்பன வேண்டும், கிளப்பதான் சொல்லுவாங்க, கிளப்பு கடை தான் சொல்லுவாங்க. உணவு தருவ விடுதனை கிளப்பன வேண்டும் போலும், உயர்ந்தப்பட்டு துணிக்கடைக்கு சிலுக்கு சாப்பினும் பலவை தொகுவதால் சிறப்பு போலும், மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பறிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இப்பதான் நிலைமை மாறல, நிலைமை அதான் நீ சொல்ல வந்தேன். காலத்துல கைமை குழந்தை மனத்தின் கொடுமைன்னு சொல்லி ஒரு அருமையான பாடம் சொன்னார். 7 வயதே இருக்கு எழுக்கரும் கண்மதர் ஒரு சிறு மணிக்கிட்டே ஒரு தாவாச்சிரமா நோவா அருந்து காலை எடுத்து தந்தையின் வீட்டில் இருந்துச்சுன்றா 7 வயசு. இந்த பாடல் எல்லாம் மேடையில் சொல்லும்போது கேட்கவும் கண்ணீர் வடிக்கிறாப்புல இருந்து பார்த்து இந்த மாதிரி இளம் விதைகளை இளவையா பார்க்க முடியலையே தவிர, நான் பார்த்த சில பாட்டிமார் இளவயதிலே திறமையானவர்கள். இப்போ அந்த மாதிரிப்பட்ட நிலைமை இல்லை, அதனால இப்போ அதை பத்தி பேசுறதில்லை. ஆனால் தமிழை பொறுத்தவரை இன்னைக்கு பாருங்க, காட்டன் ஷாப் கவரிங், காவாரியின் கவரிங், காயிட்டாயின் காட்டன், பூ இட்டு புட்டு வேற. இதுதான் இன்னும் கடையை பார்க்கணும். அது மாறலையா? ஏன் ஆங்கில சொற்களை தமிழ் எழுதிட்டு இருக்கேன்? அதான் வடக்கு வரும் தென்றலே தொழிலாயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதான் கொடுப்பது தமிழகத்தின் தமிழ் தெரிவில் தமிழ்தான் இல்லை. நமக்கு மட்டும்தானா? கோயில்ல கம்பனார் 10,000 பாடல் கடித்து, கம்பனார் 10,000 பாட்டில் முக்காலை கடித்து போட்டு நம்பினால் நம்புங்கள் இதுதான் பண்பாட்டு என அச்சிட்டு வெம்புகின்ற வகையிலே என்ன சொல்றது வெளியிடற்கு இந்த கொம்பன் யார் என்று கேட்பதற்கு ஆளிலையா தமிழ் புலவர் கூட்டந்தனிலே கம்பராமாயணத்திலிருந்து ஒரு முக்கால்வாசி பாட்டை கடிச்சுட்டாங்க. ஒரு தமிழறிஞர் தான், அவர் தமிழறிஞர் தான். தென்காசிக்காரங்க இருக்கீங்களாங்க? தென்காசி சேர்ந்து சரி, பெரிய அறிஞர்கள் தான் அவங்க. அவர் சொன்னா 3000 பாடல் 10,500 பாடல்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதான் இவர் சொல்றாரு, கம்பனார் 11,000 பாட்டில் முக்காலை கழித்து போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 10,500 மேல 11,000 சொல்றாரு. அதுல முக்கால் கழித்து 3,000 மட்டும் சொல்லிட்டாரு. அப்படி ஒரு அறிஞர் இருந்தார் காலத்துல. இந்த கொம்பன் யார் என்று கேட்பதற்கு ஆளில்லையா புலவர் கூட்டந்தனிலே அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆக இன்னொன்று தெரிஞ்சுங்க, கம்பனை பற்றி ராமாயணத்தை பற்றி கருத்துக்கள் வேற. ஆனா கம்பன் மேல இவர் உண்ட பாசம் ரொம்ப ஆழமான ஒரு மரியாதை உண்டு. கம்பனா தான் சொல்றாரு. ராமாயணத்தில் உள்ளது நம்புறது நம்ம அதெல்லாம் வேற விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மேல இன்னும் சொல்வாரு பார்த்துங்க, அவர் என்ன சொற்கோவின் என்ன சொல்றது, சொற்கோவின் நம்போற்றி திருவகவல் செந்தமிழில் இருக்கையிலே கற்கோவில் உள்ளே கால் வைத்தது எப்படி சகசரநாமம். அது சரி இருக்கட்டும், அந்த சகசரநாமம் வேண்டாங்கிற கருத்துக்கு நான் வரல. ஆனா இவருடைய வருத்தமும் கூட என்னன்னா, ஏன் போற்றி திருவகவல் இருக்குல்ல, அதை பாடுறதுக்கு என்ன உனக்கு? சொற்கோவின் யாரை சொல்றான்னு தெரியுது இல்லையா? மாணிக்கவாசகர் சுவாமிகள் தான். சொற்கோவின் நம் போற்றி திருவகவல் இருக்கையிலே கற்கோயில் உள்ளே காலடி வைத்தது எப்படி சகசரநாமம். அதுக்கு இன்னும் கேட்பார் பார்த்துங்க, தெற்கோதும் தேவாரம் திருவாய் நன்மொழியினும் தேன் இருக்க
நீச்சல் போல் வேத பாராயணம் ஏன் கோயில் உள்ளே அப்படின்னு கேட்பாரு. ஆக தேவாரம் திருவாய்மொழி எல்லாம் இவருக்கு எப்படி தெரியுதான்? தேன் மாதிரி இருக்கு. அது என்னங்க இது? இதை எழுதும்போது வருஷம் 1944. அவர் 1934 தான் நாத்திகம்னு சொல்லிட்டாரு. நாத்திகம் ஆனதுக்கு அப்புறம் அங்கதாங்க வித்தியாசம் வருது. பக்தி இலக்கியத்துல பக்தி வேற, இலக்கியம் வேற. தனித்தனியா பாருங்க. அதான் ரொம்ப நாளா நண்பர் விட்டு சொல்லிட்டே இருப்பேன். பக்தி இலக்கியத்தில் மேலோங்கி நிற்பது பரம்பொருளின் பெருமையா, பைந்தமிழின் இனிமையா என்பது ஒரு பட்டிமன்றத்துக்கான தலைப்பு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க. நான் சொன்னாரு, ரொம்ப அருமையான தலைப்பு தலைவரா, 2 பக்கத்துக்கு நீங்களே பேசிடுங்க, போய் நீங்களே சொல்லிருங்க, பேசுறதுக்கு ஆள் வேணும் தெரியா. எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய அடுத்த தலைமுறை இளைஞர் எழிலரசெல்லாம் இருக்கும் பொழுது பக்தி இலக்கியத்துக்கு இன்னும் ஒரு உந்துதல் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக பக்தி இலக்கியத்தை வந்து இவர் ரொம்ப மதிச்சார். யாரு? பாவேந்தர் மதிச்சார். தான் சொல்றேன். தெற்கோதும் தேவாரம் திருவாய்மொழி மொழியிலும் தேன் இருக்க செக்கோடும் இறைச்சலை போல் வேற எதுவும் வேண்டாமீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் அவர் வந்து தமிழ் மீது கொண்ட பாதல் என்பது எல்லா துறைகளிலும் தமிழ் இருக்க வேண்டும், அது முக்கியம். கிட்ட ஒரு அறிஞர் தான் சொன்னார், தமது பகுத்தறிவு கொள்கையை கூட ஓரளவு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு இவருடைய தமிழ் பாசம், இவருடைய தமிழ் பற்று மேலோங்கி இருந்தது. அப்புறம் கடைசியில் சொல்வார், வைய மாண்டவன் இல்லை, இன்னொன்று கடல் போல விடுக கடல் முழக்கம் போல் கிடக்கிறது. கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. நல்லா கவனிச்சு பார்க்கணும். கடவுள் நெறின்னு சொல்லல, கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதிகனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வாழ்னம் தாய் தாய் தாயே. கடல் போலும் எழுக கடல் விளக்கம் போல் களனெடுக்க தமிழ் வாழ்த்து கடலெங்கே தமிழ் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய என்று எல்லோருக்கும் ஆணையிடுச்சு. அதான் தமிழக தொழிற்சிலேயே உட்பொரு மைய கருத்து என்று சொல்லலாம். கடல் போலும் எழுக கடல் விளக்கம் போல் களனெடுக்க தமிழ் வாழ்த்து கடலெங்கே தமிழ் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய. தமிழை பற்றிய இந்த கருத்தோடு முற்போக்கு கருத்துக்கள் சொல்ல வந்தோம் அப்படின்னாக்கா இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. பன்முக பரிமாணங்களோட தம்பி சொல்லிட்டாரு, ஐயாவும் சொல்லிட்டாரு நினைக்கிறேன். திரைப்படங்களுக்கு 1000 தலை வாங்கி அபூர்வ படம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லு. 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு திரைப்படம் இருந்ததுங்க. அதுக்கு கதை வசதி எழுதியது இவர்தான் என்று சொல்லுவாங்க. ஆனா படத்துல காட்டல. வேற வந்து பொன்முடின்னு ஒரு திரைப்படம், இவருடைய எதிர்பாராத முத்தம் தான் பொன்முடிங்கிற திரைப்படமாக வந்தது. அதுல இவர் பேர் தான் போடுறாங்க முதல்ல. திரைக்கதை அவசரம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துக்காப்புல 1000 தலை வாங்கி அவருக்கு பேர் வராது. ஆனால் இவருடைய டயலாக் உள்ளுக்குள்ள ஒரு படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுல அது ஒரு பழைய காலத்து கதை. என்ன சகோதர வாஞ்சையும் ஜீவகாரண்யமும் கொண்டு இந்த மாதிரி மந்திரவாதியின் மந்திரக்கோலை அபகரித்து அவனை ஓட ஓட விரட்டி ஈகபரம் புகழ மண்ணுலகை ஆட்சி செய்யும் அரசர் இருக்கின்றாரா, இறந்து விட்டாரான்னு ஒரு கேள்வி. இப்படி 3 கேள்விகள். அதுக்கு பதில் தேட கதாநாயகம் போறோம். அப்படின்னா கதை வரும் பார்த்துருக்கேன். அதுல கடைசி வரையில் அவர் கதாநாயகனோட சொல்லுவாரு, கண்ணின் கடைவெளியை கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கெடுக்கலாம். பாரதிதாசன் படித்தவர்களுக்கு தெரியும். இது சஞ்சீவ விரோதத்தின் சாரல் என்கிற நூலிலே உள்ள ஒரு வரிகள் தான். இவர் தான் எழுதிய நூலில் உள்ள, அது முன்னாடி வந்துருது, இந்த படத்துக்கு முன்னாடி வந்துருது. தான் எழுதிய நூலில் உள்ள வரையே இந்த படத்துக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த 1000 தலை வாங்கி அவர் சிந்தாமணிக்கு அவர் எழுதியவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் நம்புகிறோம். இன்னும் ஒன்று சொல்ல முடியும். எதிர்பாராத முத்தம் நூல்ல வந்து குமரகுருபரர் ஒரு கேரக்டர், ஒரு பாத்திரம். எந்த குமரகுருபரர்? அதான் திருச்செந்தூர்ல அந்த வாய் பேசாம பேச ஆரம்பிச்சார், கந்தவேல் எழுதலாம் சொல்றமே, அந்த குமரகுருபரர் எதிர்பாராத முத்தம் நாடகத்திலே ஒரு பாத்திரம். பின்னால குமரகுருபரை பற்றி இவர் ஒரு நூல் எழுதியிருந்தாரு. அது ரொம்ப பின்னால வெளிவந்தது. அந்த திரைப்படத்துக்காக எழுதப்பட்டது, படம் வெளிவரவில்லை என்று சொல்வார்கள். ஆக பாவேந்தருடைய என்ன சொல்றது, அந்த கண்ணோட்டம் என்பது தமிழ் வேறு, பக்தி வேறு, மூடநம்பிக்கை வேறு. அது மூடநம்பிக்கை வேண்டாம் சொல்லியிருக்காரு. யாருன்னா கடலை தாவும் புறக்கும் நம் கனவில் பிறந்த செவ்விதழ் பெண்ணும் வடதிசை சரிந்ததாலே தெற்கு வந்து சமன் செய்த குட்டை முனியும் கற்பனை என்பது உணர்ந்தோம். யாரெல்லாம் சொல்றாரு? முதல்ல சொன்னது யார? கடலை தாவும் பாருங்க, மன்னிக்கணும், யார சொல்றாரு தெரியுது இல்ல? பாரதி சொல்லுதுங்க. பாரதி
இதெல்லாம் கற்பனை நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனால் இது வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கற்பனைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சவால் சொல்லிட்டு போறாங்க. ஆக கற்பனைகள் மூட நம்பிக்கைகள் என்பதெல்லாம் ஒரு பக்கம், தமிழ் வளர்ச்சி என்பது இன்னொரு பக்கம். தமிழ்ல இதெல்லாம் ரொம்ப அருமையான கவிதைகள் இருக்கிற அருமையான இலக்கியங்கள் இருக்கிற தமிழ் இலக்கியங்களை குறைச்சு அவர் பேசுறதா அடுத்து வருகின்றோம் பாரத இறுதி கருத்து சொல்லலாம். ஆக இது ஒரு புறம் தமிழுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழுடைய என்ன சொல்றது பாதுகாப்புக்காகவும் இவர் பாடிய பாடல்கள் ஏராளம். தமிழ் இயக்கம் ஒன்று சொன்னேன், அதுக்கு மேலேயும் அவருடைய பாடல்கள் பல இடங்கள் பார்க்க முடியும். கடவுள் நெறி, சமய நெறி, கண்ணதிகர் தமிழுக்கு நோய் நோயே, இடைவந்த சாதியினும் இடரொழிந்தால் ஆழ்வாழ்னம் தாய் தாய் தாயே, கடலோர் மெழுக விளக்கம் போல் கடலெடுக தமிழ் வாழ்கென்று கடலங்கை தமிழர் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்கின்றாயே. பாவேந்தருடைய தமிழ் உணர்வு ஒருவருக்கு பொது நலம் பற்றி பொது உடைமை கருத்துக்களை அவருக்கு எல்லாம் ஏராளமான கருத்துக்களை ஏற்கனவே சொல்லிவிட்டார் கூட. அவருடைய எழுதிய காப்பியங்களுடைய பெயர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு காப்பியத்தையே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இருக்கிறது. புரட்சி கவி என்கிற ஒரு காப்பியம், அது வடமொழியில் உள்ள பீல்கணியம் என்கிற காப்பியத்தை தழுவி எழுதப்பட்டதே தவிர அதுல ஏராளமாக மாற்றங்கள் கொண்டு வந்து விட்டார். பில்கணியம் காஷ்மீரத்தில் நடந்த கதையாது. ஒரு புலவனுக்கும் அரசனுடைய மகளுக்கும் இடையில ஒரு காதல் உருவாகிறது. அது பின்ன ஆதர் கல்வின்னு சொல்றோம்ல, அது அந்த காலையில் இருந்திருக்கும் போது அது கூட அரசன் மகள் எப்படி ஒரு சாதாரண பிச்சைக்கார புலவனாலே எப்படி இருக்கு நமக்கு தெரியுமே இல்லையா? நீ எப்படி காதலிக்கலாம் அரசன் மகளேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க இறங்கிட்டான் பார்த்துங்க. இதே மாதிரி ஒரு கதையை தான் இவர் வந்து இங்க தமிழகத்திலே புரட்சி கவி என்கின்ற காப்பியத்தை கொண்டு வந்தார். அவருடைய ஏராளமான என்ன சொல்றது அந்த காப்பியங்களிலே படைப்புகளிலே புரட்சி கவி ஒரு முக்கியமான காப்பியம்னு சொல்லலாம். நான் நிறைய சொல்லிட்டாங்க, இரண்டு வீடு பாண்டியன் பிரச்சனை முக்கியமான ஒரு திரைப்படமாக கூட முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதை அப்புறம் என்ன சொல்றது அந்த சஞ்சீவபுரத்தில் சாலை அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய வந்து அதுல புரட்சி கவியை பற்றி சொல்லுங்க பாருங்க. அரசன் அமைச்சர்வால் அறிவிக்கின்றான், அமுதவல்லியன் ஆசை கூறு பெண், அமைவுற கற்கால் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் அயல்மொழி அனைத்தும் எனினும் கவிதை உணைய கற்றாள் இல்லை. ஏம்பா கவிதை எழுதணுங்கிறா, கவிதை பெரிய கவிதை எழுதுறது இப்படின்னு மட்டும் கொஞ்சம் அவளுக்கு தெரிய வேண்டியிருக்கு அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கான். அமைச்சர் தான் நம்ம ஊர்ல ஒரு நல்ல கவிஞர் இருக்காங்க, நம்ம பெரிய எக்ஸ்பர்ட் கவிதை எழுதுறதுல அவன் மாதிரி அலை கிடையாது. அப்புறம் சொல்றான், எனினும் அவன் இளவயதும் அழகும் வாய்ந்தது. சரி, வயசு பிள்ளைகளை கொண்டதுக்கு அவன் எழுவர் சரி, புலமகளை அன்னவன்பால் கற்க விட்டால் குறை வந்து சேர்ந்தாலும் சேரக்கூடும், ஏதாவது பின்னால இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லைங்க. அதனால அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்காத இதெல்லாம் இருக்காது அப்படின்னு அந்த அமைச்சர் ஐடியா பண்றாரு. போயிட்டு சொன்னாராம், போட்டு செய்யலாம், ஒரு சிறையை போட்டு விட்டுருவோம், இளவரசிட்டு சொல்லிடுவோம், அவன் கண்ணு இல்லாதம்மா, அரச குடும்பத்துக்காரங்க வந்து அங்கீகர்களை பார்த்தா அது அவசரம், அதுக்கு நல்லதில்லை, சாஸ்திரங்கள் எடுத்தான் சொல்லிட்டு அதனால நீ பார்க்க கூடாது. அது மாதிரி அவங்ககிட்ட சொல்லிடுவோம், இந்த பொண்ணுக்கு நலி குஷ்டரோகி குஷ்டரோகம் பிடிச்சவா, அவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். திரைக்கு நடுவில் இருந்து அவங்க திரை நடுவில் இருந்து அவங்க பாடம் படிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மன்னவ நாணைப்படி கன்னி மாடத்தை சார்ந்த ஊரு பொன்னொரும் பூஞ்சோலை நடு பாங்கில் ஒரு பொன்மேடை அன்னதொரு மேடையிலே திரை யாத்தம் அறைவீனிலே மின்னொழி கேட்டிருப்பாள் கவி வேந்தன் உரைத்திடுவான். அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப தெளிவாக இருக்கு. இது எதுக்கு சொன்னா பாடல்கள் வந்து இந்த புரட்சிகள் இதில் வந்து அகவல், சிந்து, நொண்டி சிந்து, கும்மி, என்சீர் விருத்தம் என்று பல வகை பாவினங்களும் இதில் சேர்ந்திருக்கின்றன. இது சிந்து. யாப்பும் முறை உரைப்பான் அணி யாவும் உரைத்திடுவான் தீர்த்த நதியாலே தீர்ப்புற அன்னவளும் ஆசு சித்திரம் நன்மதுரம் சேப்பூர் வித்தாரம் என தீங்க விதையெல்லாம் கற்று வரலானாள். ரொம்ப நுட்பமான ஒரு பெரிய 4 விஷயங்களை சொல்ல பாருங்க. அதுல திரைக்கு அந்த பக்கம் சொல்றா, இந்த பக்கம் கேட்கிறா, அது இருக்கட்டும். தீர்ப்புற அன்னவளும் ஆசு சித்திரம் நன்மதுரம் சேர்ப்புற வித்தாரம் என ஏற்படும் கவிதைகள்லாம். கவிதையில 4 விதங்க. ஆசு கவின்னு ஒன்று உண்டு, மதுர கவின்னு ஒன்று உண்டு, சித்திர கவின்னு ஒன்று உண்டு, வித்தார கவின்னு ஒன்று உண்டு. அந்த ஆசு கவி தான் ஐயா சொன்னாங்க, சொன்ன உடனே பாடுறது அவன் தான் ஆசு கவி. மற்ற கவிஞர்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட போயிட்டா பரவாயில்ல, எடுத்த உடனே சொன்ன உடனே அது ஆசு கவியினுடைய ஒரு இலக்கணம் தான். இப்போ இந்த 4 கவிதைகளை பற்றி எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு தமிழ் சக்கத்தோடு தொடர்புடைய ஒரு சம்பவத்தை சொல்லத்தான் பாருங்க. இருக்கும் அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி
அழகிய அலைகள்னு ஒரு நாடகம் போட்டு பாருங்க. அது அப்சர்வ் தியேட்டருங்கிற அந்த வயலில் வந்ததுங்க. தோழர் வாசுதேவன் அப்போ அவர் இப்போ டெல்லியில் இல்லை, வெளியூர் போயிட்டாரு. அதில் இந்த 4 கவிதைகளும் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கவனமாக அதை சொல்லியிருந்தாங்க. இது காட்டி என்ன சொல்றது உங்களுக்கு அந்த சான்று காட்டி அடைக்கிறாங்க. ஆக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் அங்கிருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் பார்த்துங்க, இன்னைக்கு மாதிரி தான் பார்த்துங்க, பௌர்ணமி நல்லா மாதிரி இருக்கு, மேலே பானத்தில் எல்லாம் வந்துட்டுது. அது சொல்லுவாங்கல்ல, குரங்கு பிடிச்சவங்களையும் சரங்கு பிடிச்சவங்களையும் சும்மா இருக்காங்க மாதிரி தமிழ் படித்தா வாயும் சும்மா இருக்காது. இவன் நிலவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்றது, ஒரு வைத்தியக்கான உத்தேகம் வந்து விட்டது. நீலவா நாடைக்குள் உடல் மறைத்து நிலா வந்து காட்டுகின்றாய் வடிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி விட்டார் காதல் கொள்ளையிலே உலகஞ்சாமோ. நிலவை பார்த்த உடனே அவர் எப்படி பாட்டு தானா வருது. பானை சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான் சொக்க வள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் கடல் மாறி பிடித்தெடுத்த ஒளிப்பிடம்போ. இப்படி அதை பாட்டு ஒரு நாள் வச்சுட்டு போறான். உனை காணும் போது நிலை என் உள்ளத்தில் ஊறுகின்ற உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை. எப்படி நிலவை பார்க்கும்போது எப்படி எழுதுதுன்னே தெரியல. இது வந்து புலவர்களுடைய பெரிய ட்ரிக் பார்த்துங்க. கம்பங்காலத்துல இருந்து எல்லாம் நம்முடைய புழக்கத்துக்குரிய புலவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி எழுதுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி நடுவில் பிட்டா போடுவாங்க. அந்த மாதிரி அதுக்குதான் அவங்களுடைய கவிதை உச்சகட்டத்தை எடுக்கணும்னு நான் நினைப்பேன். கம்பன் ஒருத்தர் சொல்ல பார்த்துங்க, வெய்யோன் தன் மேனியின் சோதிகள் மறைய ராமன் போறான் காட்டுக்குள்ள. அப்போ வெய்யோன் வழி தன் மேனியின் திரி சோதிகள் மறைய ராமனுடைய உடலில் உள்ள தேஜஸ் சூரிய வெளிச்சம் மறைச்சிட்டான். அந்த மாதிரி வெய்யோன் தன் மேனியின் திரி சோதிகள் மறைய பொய்யோ இனிமே இடையாளோடும் இளையானோடும் போனான். பொய்யோ இனிமே இடையாள்னா பிராட்டியார இளையவனும் போனான். அப்ப ராமனை போய் வர்ணிக்கிறார். மையோ மர கதமோ மறி கடலோ மழை பெய்யுதோ. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி பார்க்கிறாரு. மையோ சரியான உதாரணம் இல்லை. மர கதமும் வேற ஏதாவது பார்க்கணும். மறி கடலோ இதெல்லாம் அர்த்தம் சொல்லனா ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கும். அதாவது இத்தனை விதமாக அதை வர்ணித்து விட்டு அப்புறம் சொல்ல பாருங்க. அங்கதான் கவிதையினுடைய உச்சகட்டம் வருது பாருங்க. மையோ மர கதமோ மறி கடலோ மழை பெய்யுதோ. அப்புறம் போட்டார் வரும் ஒரு வார்த்தை, ஐயோ இவன் அழகன் இவன் அடிவன் போதர் அழியா அழகுடையான். இந்த ஐயோங்கிற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? எப்படி சொல்றதுன்னே தெரியலையே, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விளக்கிட்டாங்க. அதான் பகத்தையும் பார்க்கிறேன், யார்கிட்ட பாரதியத்தையும் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கு, மங்கியதோர் நல்லதிலே கனல் கண்டே ஒரு பாடம் ஞாபகம் இருக்கு. பாடம் மங்கியதோர் நல்லதிலே கனல் 3 பாடத்தில் நேரம் இல்லை. கனவு இது கண்டே சொல்லிட்டு போகும்போது அங்க வந்து அந்த ஒரு பெண் வந்து ஒரு எழுப்புறாங்க. பேச்சாளர்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படிங்கிறது காட்டுறதுக்கு அந்த ரொம்ப நல்ல பிள்ளையா. ஆக அப்ப சொல்லும் சொல்லுவார். அப்ப வந்து எழுப்புறாள். தூங்காத எழுந்தன்னை பார் என்று சொன்னாள். துங்கமணி மின்னணையால் வடிவத்தாள் வந்தாள். தூங்காதே எழுந்தன்னை பார் என்று சொன்னாள். அங்கதனில் கைவிழித்தேன். நிறைய சொல்லிட்டாரு. அது பொங்கி வரும் பெருநிலவினாரு, புன்னகைனாரு, பொன்னிலவினாரு எல்லாம் வந்துச்சாரு. துங்கமணின்னு சொன்னாரு. இவ்வளவு சொன்னதுக்கு சொன்னாரு. அங்கதனில் கண்விழித்தேன், ஆங்கவளை பார்த்தேன். என்னவாது? அட்டட்டா அட்டட்டா அட்டட்டா. இது என்னங்க அர்த்தம்? அட்டட்டாங்கிறது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது சொல்லுங்க. அங்கதான் அந்த கவிதையின் உச்சக்கட்டு. எப்படி சொல்றதுன்னே தெரியலையே, வார்த்தையே கிடைக்க மாட்டேங்கிற மாதிரி நம்மகிட்ட சொல்லி இதுக்கு மேல சொல்றது ஒண்ணுங்கடா அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பாவேந்திரன் அந்த மாதிரி பல இடங்களை பார்க்கலாம். அழகின் சிரிப்பு என்று ஒரு நூல். காலையிடம் பருதியிலே அவளை கண்டே, கடற்பரப்பின் ஒளிப்புணரில் கண்டே, அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடம் எல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டார். அழகு எங்கெல்லாம் காட்சி எடுக்கிறாங்க. அழகின் சிரிப்புங்கிற நூல் ஒரு 15 அழகு சொல்றாரு. அழகு அப்படிங்கிற ஒரு முதல் தலை. வானத்தை பற்றி சொல்லுவாரு. எத்தனை பெரிய வானம், இத்தனை பொய்யா பேச்சு, வித்தேர் கீழ்கள் என்று மக்கள் தான் சிறத்தல் பிடிப்பாரு. ஏடா வானத்தை முன்னாடி நீ என்னடா நினைச்சேன்? நான் பெரியவராக்கும், நான் வசதியாக்கும், புரோட்டோகால் படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? எத்தனை பெரிய வானம், இத்தனை கொய்யா பிஞ்சே, நீ அது சிற்றெடுப்பே, அத்தனை வேறுமானே, அத்தனை வேறுமையா எப்படித்தானே வானே. நம்ம 2 பேரும் மட்டும் இரு போல அத்தனை பேர் சிற்றெடுப்பு தானே. வித்தேரி கீழ்நியல் என்று மக்கள் தான் விதத்தல் என்று பிடிப்பார்கள்.
அந்த மாதிரிப்பட்ட அந்த நூல்ல அது பாருங்க, காலையிலும் பருதியிலே சூரியன், காலையிலும் பருதியிலே அவளை கண்டே அழகு, காலையிலும் பருதியிலே அவளை கண்டே, கடற்புறத்தின் ஒளி புனலில் கண்டே. சொல்லலாம் தண்ணீர் எப்படி நீரோட ஓடுது அந்த மாதிரி கடல்ல இருந்து சூரியன் வரும்போது பார்த்துருக்கேன். திருவள்ளிகள் நான் எதுவும் பார்த்துருக்கிறேன், இவரும் பாண்டிச்சேரி அடிக்கடி பார்த்துருக்கேன், பார்த்து வந்தாரு. எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஓடல, நமக்கு அவ்வளவுதான். ஆமா, அவர் எழுதுறாரு பாருங்க, கடற்பரப்பின் ஒளிப்புணலில் கண்டே அந்த சோலையிலே வளர் எழுதி நடுகிற தம்பில் தொட்ட இடம் எல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டார். மாலையிலே மேத்து செய்யில் இறகுகின்ற மாணிக்க சுடரிலே இருந்தாள். இந்த மாணிக்க சுடர் நவரத்னங்களுக்கும் கலர் எண்ணிக்கை கலர் ஒவ்வொரு நவரத்ன கல்லும் ஒவ்வொரு வண்ணம் கொண்டவை. மாணிக்கம் வந்து சிவப்பு கலர். மாணிக்க சுடர் மாலையிலே மேத்து செய்யில் இறகுகின்ற மாணிக்க சுடரிலே இருந்தாள். யாரு? அழகின்ற மங்கை. ஆலை சாலையிலே கிளைகள் தோறும் கிளியின் கூட்டம் தனிலெல்லாம் அந்த அழகன்பாள் கவிதை தந்தாள். அடுத்தது ஒரு காரணத்தோட சொல்லிட்டு போற அந்த பாட்டை நடுவில் எங்க அவன் நீலவான் ஆடையை பார்த்து பார்த்து என்ன எழுதுன்னு தெரியல சொன்னதுக்காக இங்க சொல்லிட்டு வந்துருக்கோம். புலவர்கள் இப்படிதான் நடுவில் சுத்துவாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இங்க சொல்றேன். அழகின் சிரிப்பில் அர்த்தம் சொல்றாரு பார்த்துங்க. என்ன? சிறு குழந்தை விழிகினிலே ஒளியாய் நின்றார். அழகு குழந்தையினுடைய கண்ணை பார்த்தா அதை காட்டு வேற அழகு. சிறு குழந்தை விழிகினிலே ஒளியாய் நின்றாள், திருவிளக்கில் சிரிக்கின்றாள். நறுமலரை தொடுப்பவரின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாய். பார்த்துக்கிறீங்களா? பூ தொடுக்க நாரெடுத்து நறுமலரை தொடுப்பவரின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாய். அடுத்ததுதான் நான் வழக்கமா சொல்றேன் பாருங்க. கவி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலையே மாதிரி நம்மளை சுத்த விடுறாங்கன்னு சொல்லிட்டு பாவேந்திரன் அங்க சுத்த விடுறாரு. பார்த்துக்க நம்மள நாடக நறுமலரை நாரெடுத்து நறுமலரை தொடுப்பவரிடம் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள். அட்டட்டே. இந்த அட்டட்டைக்கு என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? அவர் அட்டடான் பாரதியார் அட்டடான்னாரு, கம்பரையோன்னாரு, பாரதிதாசன் அட்டடே. செந்தோள் புறத்தினிலே கலப்பையோடு உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தாள். நான் என்னத்தையும் பாடிட்டு இதுலடா உண்மையா நடக்கு போறோம் பாருங்க. உழைப்பாடி இருக்க உழவன் செந்தோள் புறத்தினிலே கலப்பையோடு உழவன் செல்லும் புது நடையில் பூரித்தாள். விளைந்த நஞ்சை நிலத்திலே நெஞ்சை நிறுத்தினால் என் உள்ளத்தில் குடிபுகுது வயிற்சியார். அந்த மாதிரி ஏதோ ஒரு தெரியாத மாதிரி நம்ம நடிச்சு தன்னுடைய கவிதை விமானம் உயர்த்து கொண்டு செல்கிற பாடல்கள் ஒன்றுதான் இது. குறை பார்க்கும் போதையிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை இடத்திடுவதில்லை. நித்தம் உழைத்துழைத்து நித்திய தரித்திரத்தாய் உழைத்துழைத்து திரைத்துணையும் பயனின்றி உழைத்த வாக்கள் பானையிலே சிறிது கூழ் தேடுங்காலை பானையார கனத்திருந்த வெண்சோடு காணும் இன்பம் கவி நிலவே உனை காணும் இன்பம் தான். பாடி சொல்ல பாருங்க. எங்க இருந்து? திரைக்கு எதிர்பக்கத்தில் மறுபக்கத்தில் பின்னால் யார் இருக்கா? அரசன் மகள் அமுதவல்லி. இவனுடைய மானை என்னது? கவிதை கற்றுக் கொண்டிருக்கிறாள். யாப்பு நல்ல முறைப்பா நான் யாவும் முறை திருடுவான்னு அவங்க இருக்கா. இவங்க சொல்றான். அப்ப என்ன இது இவன் குரல்னு சொன்னாங்க. நினை காணும் போதிலே என்று நிலவென்று காட்டுகிறாய் அப்படி குத்தைங்கிறான். அப்ப என்ன குரல்னாங்க? டக்கு தலைவலைக்கு பார்த்தா ஒரு அழகான இளைஞர் நிற்கிறாங்க. குருவே நீ குரல் இல்லையா நீங்க அப்படின்னு கேட்கிறா. யார் சொன்னா? அம்மா உனக்கு உடம்பு ஒழுங்கா இருக்க, நீ கிருஷ்ணன் சொன்னாங்க என்கிட்ட. அப்படின்னா ஆஹா நம்மள ஏமாத்தி இருக்காங்க. காரில் தான் சூரியனை மறைக்க போவோம், கரை சேர்த்தால் தாமரையின் வாசம் போமோ. ரெண்டையும் சொல்லிட்டு யாரும் கோச்சு கூடாது. அதனால பேரறிவிப்பார் உண்மைதான் இன்மையாமோ, பெருஞ்சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, இதனால ஒன்றும் நடக்காது, திரையிட்டு மறைச்சால நம்மளை மறைக்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இரண்டு பேரும் ஒருத்தர் பழகுறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு அரசனுக்கு. அப்போ கூப்பிட்டு கண்டனம் கொடுக்குறேன். அதுபடி அரசன் மகளை நீ எப்படி காதலிச்ச? ஒன்று கவிதைகளுக்கு கூப்பிட்டேன், நீ காதலிக்க ஆரம்பிச்சேன்னு அவனுக்கு அரசு
வழக்கு நடத்துறாங்க. அவன் சொல்றான், காதலிக்கு என்ன குற்றம் இருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் கிடையாது, அரசன் மகளை காதலிச்சால் உனக்கு மரண தண்டனை. அப்பந்தான் மலையினை பிளந்தது போல் சத்தம் வந்தது வந்த நடமுதவல்லி, இளையவன கரிகாரம் அந்த எழிலுடைய யான் பிழை இழைக்கவில்லை. அந்த பொண்ணு நேரம் வந்துட்டான், அரசாக்கி வந்துட்டான். இலை உனக்கு அதிகாரம் கிடையாது. என் மனம் காதலனை சென்று இழுத்த பின்னே அவன் இணங்கியதால், நான் தானே முதல்ல அவனை காதலிச்சேன். என் மனம் காதலனை சென்று இழுத்த பின்னே அவன் இணங்கியதால் அன்னவன் பிழைகளானா. அதற்கு அனங்கனை கண்டித்தல் முறை எனினும் மன்னனின் ஒரு மகள் நான், என்னை வருத்திட உனக்கு அதிகாரம் இல்லை. நான் வந்து அரசனுடைய ஒரே மகளாய் நாளைக்கு நாள் ஆட வேண்டியவனா, நீ எப்படி என்ன கொள்ள முடியும்? இப்படி அரசன் அவன் எதிர்கேட்டு கேட்க ஆரம்பிச்சான். அதுக்கு உன்குடி கூறெடுத்தான் ஊர் மக்களிடம் அதை உரைத்தல் கடன். பிரச்சனை என்ன? ஓ மகள் அவன் காதலிச்சாங்க தானே, அவன் நீ எப்படி தீர்த்து சொல்ல முடியுது வழக்கல? என்னங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆக்ட் அப்ப பக்கில சொல்லிரா பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நோ ஒன் கேன் டேக் a case சொல்லிட்டு ஒரு அடிப்படை நீதி உண்டாதான் அந்த பொண்ணுக்கு எந்த வந்துங்க. உன் குடிக்கு ஊர் இழைத்தான் இது ஊர் மக்களிடம் அதை உரைத்தல் கடன், நீ என்ன தீர்ப்பு சொல்றன்னு சொல்லிட்டு அப்புறம் இவனுக்கு ராஜாவுக்கு போகுது. நாயை இழுத்து புறம் விட்டு பீர்கட்ட நாவை எடுத்து தொலைக்கும் முன்னே இந்த பேக்கினை நான் பெற்ற பெண்ணவே சொல்லும் பேச்சை மறந்திட செய்திடுவேன். என் தூய குறிக்கு ஒரு தோஷத்தையே அந்த துட்ட சிரிக்கியை காவல் சிறை தன்னில் போய் அடைப்பீர், அந்த பொய்யனை உறதை போட்டு கொலை செய்ய கூட்டிச் செல்வீர். இது வந்து என்ன பாடல்னு தெரியுதா? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து அதே ராகாத்திருப்பது கும்மிங்கிற பாடம் பார்த்துருக்கேன். எதுக்குதான் காப்பியத்துல பல வகையான பாலினங்களும் பயின்று வருகின்றன. அடுக்கு தான் உதாரணம் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இந்த என்ன சொல்றது, அந்த இதுக்கு முந்தைய பாட்டு வந்து நொண்டி சிந்து அப்படிங்கிற வகையை சேர்ந்தது. அவங்களுடைய அப்படி அவ்வளவுதானே, ரெண்டு பேரையும் தீர்ப்பு கொள்ளுகிறாங்க. அவையினிலே அசைவில்லை பேச்சும் இல்லை, அச்சடித்த பதுமைகளாய் ஆனார் அவை. அவ்வளவுதான், அவன் தீர்த்த வேற என்ன இருக்கு? ரெண்டு பேரையும் கொண்டு போய் கொலைக்களத்து கொண்டு போயாச்சு. அந்த கொலைக்களத்திலே தான் நடக்கிற காட்சியை வர்ணிக்கிறார். இதெல்லாம் பில்லினியத்துக்கு ரொம்ப மாறுபட்டு ஒரு நரேஷன். என்ன சொன்னாரு? கொலைக்களத்தில் கொலையர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார். அலைகட போல் நாட்டார்கள் வீடு, அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார். அலைகடல் போல் அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரணனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் உதாரணனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் இறுதியாக சில வேற்று பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகி அதிகாரி விடை வந்துட்டான். தமிழ் கவிஞன் சனங்களிடையே விளக்கம் செய்வான். தலைப்பாக உள்ள சீஃப்னு வச்சுக்கேன், உள்ள வச்சுக்கேன் சொன்னான். கடைசியில் சாரதியா சொல்லணும் சொல்லிக்க அந்த உரை வந்து சொல்லுவாங்க. அதாவது உரைகள் அப்படிங்கிறதே வந்து அந்த ஆங்கில இலக்கியத்தில் சொல்லுவாங்க. என்ன ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் மார்க் ஆண்டனியுடைய உரைகள் சொல்லுவாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டியது. அது வெளிநாட்டில் இருந்தாலும் பாராட்ட வேண்டிய பாராட்டிக்க வேண்டியதான். ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம ஆளுங்க அதெல்லாம் பாராட்டுறோம், நம்ம ஊரில் இருக்க பாராட்ட மாட்டாங்க. அதான் பிரச்சனை. ஷேக்ஸ்பியரையும் உனக்கு மில்டனையும் தெரியுது, கம்பனையும் காளிதாசனையும் அப்படியா இந்தியன் லாங்குவேஜ் அது போவான். எனக்கு கொஞ்சம் தூக்கி போட்டு நிற்கலாம் போல. அது ஏன் அவன் தான் போயிட்டா தெரியுமா? ஏண்டா நாயா ஷேக்ஸ்பியருக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதான் என் கம்பன். அப்போ கம்பனை ஷேக்ஸ்பியரை பாராட்ட முடியுது, ஒரு கம்பனை பாராட்ட முடியல. ஷேக்ஸ்பியர் மாதிரியே அவனும் ஒரு நல்ல கவிஞனா இருப்பாங்க. ஏண்டா ஷேக்ஸ்பியர் மாதிரி நல்ல கவிஞன் கம்பனா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் அண்ட் கண்ட்ரிமன் லெட் மீ தி இயர்ஸ் ஐ கம் ஹியர் டு பை சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம் ஆரம்பிப்பான். சீசரை நான் புதைப்பதற்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த கூட்டத்தை மத்தியில் சீசரை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி சீசரை கொலை செய்வதற்கு எதிராக அவங்களை திருப்பி விடுவோம். ரொம்ப அருமையான நுட்பமான பொருட்கள் நிறைய கொண்டது. ப்ளூட்டஸ் வாஸ் ஆனரபிள் மேன் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லியிருப்போம். இந்த தமிழ் இலக்கியங்களில் வந்து அந்த உரைன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கவிஞன் சனங்களிடையே முழக்கம் செய்வான். முழக்கம் எப்படி முழங்கினா, பேரன்பு கொண்டோரை வெறியோரை என்பற்ற தாய்மாரை நல்லிழஞ்சிங்கங்காள், நீரோடை நிலப்பிடிக்க நெடுமரங்கள், நெருந்து ஒரு காடாக்க பெருவிலங்கு,
நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லில் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார்? அந்த காலத்துல என்ன இருந்ததுங்க? நீரோடை நிலம் கிடிக்க நெடு மரங்கள் நிறைந்து காடா கிடந்தது, பெரு விலங்கு நேரோடி வாழ்ந்திருந்தது, பாம்பு கூட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நிலத்தை புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வளப்படுத்த வயலும் 6 தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சியர உழுதுழுது பயன் விளைத்த நிறைவுழைப்பு தூடுகிறார். காண்பனவெல்லாம் தொழிலாளி செய்தான் சொன்னாரே, அதான் சொல்றார். அந்த சித்திர சோலைகளைங்கிறதுல இன்னும் அந்த கன்னியாவை சொல்லிட்டாரு. இன்னும் 2 இருப்பாங்கல்ல, என்ன நித்தம் உழைத்து நித்தம் உழைத்து ரித்திய நேர்முகு நெல்வேளை நன்னிலமே உம கெட்டனை தோழர்கள் நெற்றி வியர்வை இறைத்தனர் காண்பிலமே. நித்தம் உழைத்து என்ன சொல்றது? நித்தம் உழைத்து திருத்திய நேர்மிகு நெல்விளை நன்னிலமே. நெல் விளையக்கூடிய நிலம், அதோட நெல் விளைந்த நெல் விளையும் விளையக்கூடியது நெல் விளை விளைத்தொழில் சொல்லுவோம். மூகாலத்தில் நெல் விளைந்த நெல் விளையும் நெல் விளைய போகிற நெல் விளை நன்னிலமே உமக்கு எத்தனை தோழர்கள் நெற்றி வியர்வை இறைத்தனர் காண்கிலமே சொல்றாங்க. அதெல்லாம் விட தாமரை பூத்தத டாகங்களே உமை தந்த காலத்திலே எங்கள் தூய்மை சகோதரர் செத்து எங்கள் தூய்மை சகோதரர் கூர்ந்து மகிழ்ந்ததை சொல்லவோ ஞானத்திலே. இந்த தடாகங்களை எப்படி உருவாச்சு? இது உருவாக்கும் போது எங்க சகோதரர் எத்தனை பேர் உயிர் விட்டாங்கல்ல. அற்புதமான கருத்து சொன்னா இன்னொன்று வருவாங்க. ஆழமான மார்க்சிய கருத்து இருக்கிறதல்லே. ஆற்றிடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி எந்தம் சொல்லவோ, ஆற்றிடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி எந்தம் சொல்லவோ, நீங்கள் ஊர்த்தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது வெயில்லவோ. எந்திர கூட்டங்கள் தான் எங்க இருந்து வந்தது? ஒண்ணு அந்த எந்திரத்தை செய்யறது ஒரு தொழிலாளி இருக்கட்டும், அந்த எந்திரத்தை வாங்குறதுக்கு அந்த தொழிற்சாலை உருவாக்குறது முதல் போட்ட முதலாளி தானே. அவனுக்கு அந்த முதல் எங்க இருந்து வந்தது? அதான் அருமையா சொல்றார். மார்க்சிய கருத்து என்ன பண்றார்? Capital is nothing but crystallized labor. ஒரு காலத்துல இயற்கை வளத்திலே ஒருத்தன் உழைத்தான், அந்த உழைப்பின் பலன் அவனுக்கு போயிருக்கணும். அதுல யாரோ ஒருத்தன் அப்படியே அந்த பக்கம் ஒதுக்கிட்டான். அதான் கேபிட்டல். மூலம்ங்கிறது எங்கே இருந்து வந்தது? அதான் ஆற்றிடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி எந்தம் சொல்லவோ, நீங்கள் ஊர்த்தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது வெயில்லவோ. இந்த போலதான் புரட்சி கவிதை கேட்கிறார். அவன் நெற்சியரை உழுது பயன்படைக்கும் நிறைவிளக்கு தோடுதெல்லாம் கற்பிழந்த வலை விளந்த கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாக்கை பொற்றுகளை கடம்புத்தை மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு யார் யா உள்ள போய் முத்தெடுக்கிறான்னு சொல்லி செத்து போனவன். மூச்செடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு அக்கால உலகிரட்டை தலைகீழாக்கி அழகியதா வசதியதா செய்து தந்தார். இக்கால 4 வருடம் அன்று இருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி புக்க வயல் உண்டாமோ. பொழுதுவோறும் புறலுக்கும் அனலுக்கும் சேற்று நிற்கும். புறல்லாம் தண்ணீர், அனல்லாம் நெருப்பு, சேர்க்க தெரியுது. புனலுக்கும் அனலுக்கும் சேற்று நிற்கும். கக்கமிஷ பாம்பினுக்கு புலத்து இருக்கும். கக்கமிஷ பாம்பினுக்கு புலத்து இருக்கும். பலியாய் கைகால்கள் உடல் சேர்ந்து பச்சரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தன்னதோ அவரெல்லாம் இந்த நேரம் எளியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோம் புலி வேஷம் போடுகின்றான் பொதுமக்களுக்கு புல்லளவு மதிப்பு வந்திருக்கின்றானா. அருமை நண்பர்களே, இதெல்லாம் ஏதோ இலக்கிய புத்தகத்தை எடுப்பதாக இன்றைக்கு ஒரு இலக்கிய மேடையில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நானும் வர்க்க போராளியாக இருந்திருக்கிறேன். அப்பொழுது என்னோட சக போராளியிடம் நான் பகிர்ந்து கொண்ட கவிதை தான். பலியாகி கற்கள் சோர்ந்து பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நிறுவனத்தை சலியாத வருவாயும் உடையதாக தந்ததவர் நாமெல்லாம் இந்த நேரம் எளியாக முயலாக இருக்கின்றோமே. ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோம் புலி வேஷம் போடுகின்றான் உழைத்தவருக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றானா அப்படின்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வர்க்க போராட்டத்தின் போது நான் கேட்டிருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, பாரதிதாசனுடைய இலக்கியம் நூல்களுக்குள் அடைக்கப்படவில்லை, வாழும் இலக்கியம். இதுக்கு அர்த்தம் பேச்சை முடிக்க சொல்லிருக்கீங்க. ஐயோ 8 மணிக்கு மேலே ஆயிடுது. இன்னும் 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். நான் புரிய நடத்தி
சொல்றான். அப்புறம் நிறைய சொல்றான் அந்த மாதிரி. அரசனுக்கும் வழக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றே ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவல் என்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். இருவர்களோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பதுமே என்று நீ இருக்கின்றீர்கள். தன் மகளுக்கு என இடத்து கவிதை சொல்லி தர சொன்னான். அவ்வாறு தரங்கால் இந்த பொன்மகளும் என்னை புலன் மாற்றி போட்டு விட்டால் ஒப்பிவிட்டேன். என் உயிர் கடவில்லை அந்தோ என்றும் எழுதாத சித்திரம் போல் இருக்கும் இந்த மண்ணுயிர் வெட்டப்படும் ஒரு மாவடிக்கு மனநடுக்கம் கொள்ளுகிறேன். இன்னும் நான் சாகரை பத்தி கவலை இல்லை. இந்த பொண்ணு சாகுதே பாவம் வாழுங்க. அரசனாய் தமிழ் என்பதால் வேந்தன் என்னை அழைத்தான். தமிழ் கவி என்றனை அவளும் காதலித்தாள். அமுதனவை சொல்லுகின்ற தமிழன் நாவி அழிவதற்கு காரணமாக இருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ ஐயோ என் தாய்மொழிக்கு பணிவந்தால் செய்வது. தமிழ பெருமை சொல்றான். அந்த நாட்டினுடைய பெருமை எல்லாம் சொல்றான். இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரத்தை நடத்த வச்சுட்டு இன்னும் ஒரு பாடலையும் நாம் புதிய நடத்த வச்சுட்டு அந்த பாடலையும் சொல்லணும். அதனால இதை சொல்லிக்கிறேன். ஆக இதெல்லாம் அரசர் மகள் தன்னாளில் குடிகளுக்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். மக்கள்கிட்ட ஒரு லேசா ஒரு விஷயத்தை விட பார்த்திருக்கேன். அரசர் மகள் சாகுறாளிவா தன்னாளில் தான் அரசியாக வந்த பிறகு ஆளுரிமை மக்களுக்கெல்லாம் பொதுவாக ஆக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள். அரசர் மகள் தன்னாளில் குடிகளுக்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். ஐயோ சாகின்றாள் அவளை காப்பி சிரமர்த்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் அரசர்களுக்கு என்ன சிரமர்த்தல் வேந்தருக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் இந்த மாதிரி நான் என்னுடைய எல்லாருக்கும் நன்றி. அழகியின் திருநாடே அன்பு நாடே பையகத்தில் நின்பருவை தன்னை எல்லாம் வரிசையா சொல்றாங்க. நல்லா பாடணும் நினைச்சா நேரம் இல்லைன்னு சொல்லி வாடியின் நன்னாடு பொன்னாடாக வாடிய உரிமை வாழ்ந்தேன்னு சொல்லி நிறைய வாழ்த்து சொல்லிட்டு தலை குனிந்தான் கத்தியின் கீழ். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமிதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடி தேர்தல் கண்டார்கள். அங்கிருந்தோ மக்கள் பார்க்கிறாங்க. பிள்ளை விட அழுதுட்டு இருக்கு. கொடி தன்றார் கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காதலன் பால் தூது என்று போக சொன்னார். அந்த ராஜா போய் சொல்றான். காவலன் பால் தூது என்று போக சொன்னார். புவியாட்சி உனக்கு இனி உனக்கு தாரோம் என்று போய் உழைப்பாய் என்றார்கள். போகா முன்னே செவியிலே ஏறிட்டு போனான் என்றார். அங்கிருந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. புரட்சி நடந்துட்டு மக்கள் வர்றாங்கன்னு அரசன் ஓடிவிட்டான். புவியாட்சி இனி உனக்கு தாரோம் என்று போய் உழைப்பாய் என்றார்கள். போகா முன்னே செவியிலே ஏறிட்டு போனான் என்றன் செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கு நவ இன்றி எய்துதற்கு சட்டம் செய்தார். நலிவில்லை நலமெல்லாம் வாய்ந்தது. ஒரு குடும்ப ஆட்சி முடிந்து குடியரசு ஆட்சி இருக்கின்றது என்பதை தான் சொல்கிறேன். இறுதியாக நண்பர்களே ஒரே ஒரு கருத்தை சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு பாடலிருந்து ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே மனிதர்களே பலர் என்ன கேட்டது எப்படியா ஐயா தாங்கிட்டு இருக்கீங்க அவர் அந்நியாரும் குழந்தைனாருக்கு இடையில உள்ளது நாம் குறித்து வரப்போம். அப்போ மனிதன் தன்னம்பிக்கை வேண்டும். சொல்லுவாங்க பல தலைமுறைகளாக தாழ்த்தப்பட்டு அடிப்பிச்சு வைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்ததுல ஜீன்ஸ்லயே தன்னம்பிக்கை குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அறிவியல் தெரியாது. இப்படி கேள்விப்பட்டு செய்வாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. நிறைய நம்ம தவற பண்ணியிருக்கோம். அந்த வயல உள்ள ஒருத்தரை பார்த்தா சொல்றாரு. அந்த வயலாம் எடுத்து ரொம்ப மனசு வர வருத்தமா இங்கிருந்து ஆரம்பிக்கணும். அங்க இருந்தா மனிதர்கள் நீயும் ஒரு மனிதன் மண்ணன்று முன்னாடி ரொம்ப வருத்தமா இருக்காங்க. எப்படி எல்லாம் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாங்க சொல்றாங்க. மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மண்ணன்று இமைதர எழுந்து நன்றாய் எண்ணுவாய். தோளை நிமிர்த்து சுடமும் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று விழித்த வெளியில் மேதினிக்கு ஒளி செய். நகைப்பை முழக்கு நடத்த லோகத்தை எப்படி தன்னம்பிக்கை விட்டான்னு பாருங்க. ஆனா இந்த தன்னம்பிக்கை எந்த வரைக்கும் போகுதுன்னு தான் பார்க்கணும். அவருடைய பல பாடல்களே தமிழையெல்லாம் முன்னிலைப்படுத்தி பாட்டுக்கிறாங்க கூட அவருடைய இறுதி இலக்கு என்ன என்பதை தான் இங்க சொல்றது. இந்த பாடலாம் நகைப்பை முழக்கு நடத்த லோகத்தை உன் வீடு ஒரு பக்கத்தை விட்டு இடையில் இருக்கும் சுவற்றை அடித்து
உன் வீடு உன் பக்கத்து வீட்டு இடையில் வைத்த சுவரை இடித்து வீதிகள் இடையே திரையை விலக்கி நாட்டோடு நாட்டை இணைத்து கம்யூனிஸ்ட் கொள்கையினுடைய ஒரு இறுதி இலக்கு என்ன தெரியுமா? withering away of the state அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் என்ன சொல்றது? நாடு அரசு என்கிற தத்துவமே ஒரு காலத்துல மறைந்து விடும். பொது உடைமை வரும் பொழுது அது மறைந்து விடும் என்பதுதான் withering away of the state அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலே நாட்டோட நாட்டை இணைத்து ஏறு, மேலே ஏறு, விடாமல் ஏறு நின்று ஏறி நின்று பாரடா எங்கும் பாரடா சிப்பி மக்களை, பாரடா எங்கும் உன்னுடன் பிறந்த மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம், என் குலம் என்பனை தன்னுடன் நினைத்த மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி இதெல்லாம் நம்ம வேண்டியவர்கள். அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை, என் குலம் என்பனை தன்னுடன் இணைத்த மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி மானுட சமுத்திரம் நான் என கூவு, பிரிவிலை எங்கும் பேதம் இல்லை, உலகம் உண்ணவன் உடுத்த உடுப்பாய், புகழ்வேன் உடமை மக்களுக்கு பொது, பொவியை நடத்து பொது ஏராளமான பாடல்களிலே தமிழர்களுக்கு கொலைவாளி நேரிடாங்கெல்லாம் கொலைவாளி நேரிடா ஒரு மிகவான் ஒரு புலியே உயர் குணமேவே தமிழ்நாடு சொல்லப்பட்டது இல்லைன்னு பக்கத்தை கூட நான் சொன்னா அது மட்டுமல்ல, உலகத்துக்காக அவர் முன்னால் தான் தமிழ் சொன்னார். கொலைவாளி நிகழ்டா மிக கொடியோர் செயலறவே மிகவான் ஒரு புலியே உயர் குணமே மிக தமிழ்நாடு சொன்னா அதுலயும் ஆக்க கருத்துக்கள் தான் அதிகம். தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய், எது தலையாகிய அறம்? எது சரி நீதி உதவுவாய், சமமே பொருள் சனநாயகம் எனவே முரசறைவாய், இலையே உணவிலையே கதியிலையே எனும் எளிமை இனி மேலிலை எனவே முரசறைவாய் தான். முரசறைந்து அருமை நண்பர்களே, இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் சங்கத்துக்கும் குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு ஏற்பட்டிருக்கும் இவ்வளவு பொறுமையோடு கேட்டு அது முகங்களை பார்த்தா தெரியுது நீங்க கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சுடிக்காம கேட்ட இந்த அவையோருக்கும் ஒரு நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன். விசால பார்வையால் ஒழுங்கு மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூறு, மானிட சமுத்திரம் நான் என்று கூறு. அந்த தமிழ் மழை அதைத்தான் தலைவரும் சொல்கிறார், அருவி போல கொட்டியது. அத்தனை ஆழமான கவிதைகளை ஒரு கவி உள்ளத்தால் தான் இன்னொரு கவிஞனுடைய உள்ளத்தை படம் பிடித்து காட்ட முடியும் என்கிற அளவிலே அற்புதமாக இந்த பேச்சை வழங்கியிருக்கிறார். பாரதிதாசனை கொண்டாட மாட்டேன் என்கிறார்கள், ஷேக்ஸ்பியரை கொண்டாடுகிறார்கள் என்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கவிதைக்காக கிடைக்கவில்லை, அவர் எழுதிய பிசிராந்தையார் என்கிற நாடகத்திற்காகத்தான் கிடைக்கிறது. எனவே எதற்காக விருது வழங்குகிறார்கள் என்பது கூட விசித்திரமாகத்தான் இருக்கிறது. அப்படி ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பாரதிதாசன் சொன்னால், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மத தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னா, சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை, சொத்தெல்லாம் தமக்கென்று சொல்வார் தம்மை, விரட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றையாகும். விடுதலை பெற்றதனால் முழுமையும் இல்லை என்று சொன்னவர் ஒரு அற்புதமான ஒரு பேச்சை வழங்கி இருக்கிறார். அவருடைய உரை நம் மனங்களில் என்றும் நிலைத்து நிற்கும். ஓரிரு வார்த்தைகள் கருத்துரை வழங்குவதற்காக வருகிறார் நம் சங்கத்தினுடைய பொருளாளர் திருபாலன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது பேசுவதற்காக வரல, திடீர்னு பாலம் வந்து கூப்பிட்டாரு. சரி, எனக்கு மனசில் பட்டதை வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன்.
கனகசுப்பு ரத்தினம். அவர் வந்து பாரதியார் மேலே உள்ள ஒரு தனி பற்று காரணமாக தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் என்பது அடிமை, பாரதியாருக்கு நான் அடிமை என்று சொல்லி பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டார். இது போல வந்து நம்மளுடைய பாரதியாரும் பாரதிதாசனும் நம்மளுடைய தமிழ் உள்ளத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு நம்ம சொல்லலாம். பொக்கிஷம், சொத்து எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி பாரதியாருக்காகவும் பாரதிதாசனுக்காகவும் நம்முடைய தமிழ்நாட்டில் தனி பல்கலைக்கழகங்கள் அவருடைய பெயரில் இருக்குங்கிறது ஒரு பெரிய பெருமை. அது மட்டும் இல்லை, டெல்லி தமிழகத்திலும் பாரதி அரங்கமும் பாரதிதாசன் அரங்கமும் இன்று நின்று கொண்டிருக்கிறது. இந்த பாரதிதாசனை விட அவருடைய குருவான பாரதி அரங்கத்தில் நடைபெறவிருப்பது மிகப்பெரிய ஒரு பெருமை. இதில் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், நல்லா அமைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆஸ்தான நம்ம சொல்லணும், நம்மளுடைய ஆஸ்தான கவிஞர்னு சொல்கிறதா, அவருடைய ஆஸ்தான புலவர்னு சொல்கிறதா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து சோழ அரண்மனையில் வந்து எப்படி சோழ அரசவையில் வந்து புகழேந்தி ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இருந்தாங்க, அது மாதிரி திருமலராஜன் அவையில் வந்து அதிமதுர கவியும் காலமேகமும் இருந்தாங்க. நம்மளுடைய தள்ளி தமிழ்ச்சங்கத்துக்கு சிந்து கவி சேதுராமனுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நிரந்தரமான ஆஸ்தான புலவர்னு அவங்கெல்லாம் வந்து புலவராக இருந்தாங்க, கவிதை நண்பர்கள் எல்லாமே என்ன சொல்லலாம், 2 in 1. அது கவிஞராகவும் இருக்கலாம், ஆஸ்தான புலவராகவும் இருக்கலாம். அது மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பெருமை இருக்குது. இந்த மாதிரி பாரதிதாசன் விழா வந்து ஏற்கனவே நம்மளுடைய தமிழ்ச்சங்கத்தில் நிறைய தடவை நடந்திருக்குது. அதே மாதிரி நான் முதல்ல ஒரு செயற்குழு உறுப்பினருக்கு எரிச்சலராக இருக்கும்போது அந்த மே தினமும் அப்போ தான் நடக்குது, முதல்ல நடக்குது. அதில் ஒரு சேதுராமலிங்க அவர்களும் வந்து அதில் இடம்பெற்று அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு கவியரங்கம் ஞாபகம் இல்லை. மே தினத்தில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் அப்போ தான் முதல்ல ஆரம்பித்தோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. அதுக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் அது நடந்தது உண்மை. அதில் வந்து இப்போ வந்து கடைசியில் வந்து என்ன முடிக்கிறதுக்கு வந்துருக்கிறாரு. மழையிலிருந்த வெள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த அணையை வந்து திறந்து விட்டுட்டு போயிட்டாரு ராமமூர்த்தி. இப்போ ஷட்டரை போட்டு நான் வந்திருக்கிறேன் பாலமூர்த்தி. அது மாதிரி அவருடைய இதுக்கு வந்து அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஒரு நேரம் காலம் கருத்து தான் நம்மளுடைய நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு முடித்துக்கொள்ள இருக்கிறாரு. அவரு தனக்கு தானே பேர் இது பண்ணிக்கிறாரு, நாங்கள் சொல்லிக்கல, ஏதோ அமைஞ்சிருச்சு அந்த மாதிரி, அவ்வளோதானே தவிர அது மற்றபடி ஒன்றும் இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் வந்து நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது இவ்வளோ பேர் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நேரம் உட்கார்ந்து வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அவருடைய தமிழ் அனுபவத்தை பற்றி அனைவருக்கும் அவர் நன்றி சொல்வார் அவர். அது மட்டும் இல்லாமல் இது போல் அவர் ஒவ்வொரு ஆண்டும் பாரதிதாசனுடைய இதில் பெயரை வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிட்டே என்னுடைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி பாராட்டு. யாருக்கு நன்றி சொல்வது? இப்படி ஒரு அற்புதமான விழாவை நடத்த வேண்டும் என்று வெளியூரிலே இருக்கிற பொழுது நடத்துங்கள் என்று ஒரு கோரிக்கையை வைத்த செயலருக்கு நன்றி சொல்வதா? இல்லை, செயலர் சொன்னவுடனே தலைவர் கட்டாயம் நடத்த வேண்டும் என்று சொன்னாரே, அதற்கு நன்றி சொல்வதா? நீங்கள் எல்லாம் இத்தனை நேரம் அற்புதமாக பாரதிதாசனுடைய கவிதைகளில் ஊறி திளைத்தீர்கள். அதற்கு பிறகு இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விருந்தை ஏற்பாடு செய்த துணைத் தலைவருக்கு நன்றி சொல்வதா? இல்லை, இதற்கெல்லாம் செலவுகளுக்கு கணக்கிலே கையெழுத்து போட இருக்கிற பாராட்டிவிட்டு அமர்ந்திருக்கிற பாலமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்வதா? வரவேற்புரை வழங்கிய ராமமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சொல்வதா? இங்கே இத்தனை நேரம் அற்புதமாக அமர்ந்து ஒவ்வொரு அசைவையும், ஒவ்வொரு கவிதையையும், ஒவ்வொரு கருத்தையும் ரசித்து ருசித்து அனுபவித்து மகிழ்ந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்வதா? யாருக்கு நன்றி? உங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் இருப்பதனால் தான் தமிழ் சங்கம் இத்தகைய அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும். அபர்ணா ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள், பேச்சாளர். முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
நம்முடைய செயற்குழு உறுப்பினர் சுந்தர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருடைய பெயரையும் ஏன் சொல்கிறேன் என்றால், அடுத்த விழாவுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாக இதை நான் பின்பற்றுகிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தலைவராக இந்த தமிழ் சங்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் சென்ற ஆண்டு பாரதிதாசன் விழா நடக்கிற பொழுது, அப்பொழுது வேறொரு பொதுச் செயலாளர் இருந்தார், முகுந்தன் அவர்கள். அவருக்கு இவர் தமிழ் சங்கத்தில் பொறுப்பில் இல்லாத போதும் கூட அந்த பாரதிதாசன் விழாவை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக நீதியரசர்களை எல்லாம் நாடி சென்று அப்பொழுதே ஆர்வம் காட்டியவர் நம்முடைய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள். பாரதியும் பாரதிதாசனும் என்கிற அற்புதமான ஆய்வுரையை அவர் அந்த மேடையிலே வழங்கினார். அதே மேடையில் நானும் இருந்தேன். அதனால் அதை நினைவு கூறுகிறேன். அப்படி ஒரு அற்புதமான தலைவர் கிடைத்திருக்கிறார். தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நம்முடைய சிறப்பு பேச்சாளர், கடைசியாக சொல்வதற்கில்லை, அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். உங்களை சிரிக்க வைத்தார், சிந்திக்க வைத்தார், ரசிக்க வைத்தார், தமிழ் உணர்வில் ஆழ மூழ்கி திளைக்க வைத்தார். கம்பனின் ஐயோ என்கிற வார்த்தைக்கு அடையாளம் சொன்னார். அடடே அடடா என்று பாரதியும் பாரதிதாசனும் பயன்படுத்தியதை இப்படியெல்லாம் அவர்களால் பாராட்டுவதற்கு வார்த்தைகளை தேடுகிற நிலைக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார். மனதிலே பதிந்து விட்டவை. மன்னர் மன்னன் அவர்கள் பாரதிதாசனுடைய தவ புதல்வர். பாரதிதாசன் எங்கு சென்றாலும், இது ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், பாரதிதாசன் எங்கு சென்றாலும் கூட ஒருத்தரை கூட்டிட்டு போவாராம். அவருக்கு இந்த கையில பணத்தை வச்சுட்டு எடுத்து கொடுத்து பாக்கி வாங்குற இந்த வழக்கம் எல்லாம் பிடிக்காது. கூட ஒருத்தர் போகணும், அவங்க தான் பணம் கொடுப்பாங்க, அவங்க தான் வாங்குவாங்க. பாரதிதாசனுடைய மகள் பெயர் சரஸ்வதி. அந்த அம்மா கல்யாணம் ஆகி போற வரைக்கும் அந்த சரஸ்வதி அம்மாள் தான் இவருடைய கணக்கு வழக்குக்கு துணையாக இருந்தவர். ஏதாவது ஒண்ணுன்னா செலவு செய்யணும்னா அந்த அம்மாவை கையை காட்டுவாரு, அந்த அம்மா செலவு செய்வார். கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அதற்கு அடுத்து மன்னன் வருகிறார். மன்னன் எல்லாம் செய்கிறார். அவரு தனி கொடுத்தனும் போயிடுறாரு. ஏதோ மனஸ்தாபம், தனி கொடுத்தனும் போயிடுறாரு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இவர் தடுமாறி நிற்கிறார், பாரதிதாசன் தடுமாறி நிற்கிறார். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஐயா உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்கள் புதல்வர் மன்னன் இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு பாரதிதாசன் பாருங்கள், எவ்வளவு நகைச்சுவை ஒரு மனிதனுக்கு மிக அவசியமாக இருக்கிறது என்று பாருங்கள். அவர் சொன்னாரா, அவர் இப்பெல்லாம் சுயேட்சையா செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் மன்னனை இங்கே கொண்டு வந்தேன் என்றால், மன்னன் தமிழ் சங்கத்திற்கு வந்திருக்கிறார். அந்த மன்னனுக்கு 3 நாட்கள் தங்களுடைய வீட்டில் உணவை பரிமாறி கொடுத்து அவருக்கு அன்பு பாராட்டியவர் நம்முடைய திரு சேதுராமலிங்கம் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு துணைவியார் நிறைமதி சேதுராமலிங்கம் அவர்கள் பாரதிதாசன் குடும்பத்தோடு நெருங்கிய நட்பை கொண்டவர்கள். தமிழை கொண்டாடிய ஒரு கவிஞன், அந்த கொண்டாடிய ஒரு கவிஞனின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு நம்மால் உணவு தர முடிகிறதே என்கிற அந்த அன்பில் பூரித்திருக்கிற இந்த தம்பதியரை பார்க்கிற பொழுது நெஞ்சு சிலிர்க்கிறது. நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றியோடு पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे